வணக்கம் ஆஸ்பிரண்ட்ஸ். சந்துரு மேக்ஸ்க்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா, ஆர்ஆர்பி என்டிபிசி 2025 பிவைக்யூ சீரீஸ் குவான்ஸில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் பர்சன்டேஜில் ஃபர்ஸ்ட் பேசிக் கொஷின்ஸ்னு ஒரு வீடியோ பார்த்துருப்போம். ஸோ அதோடைய கண்டினியூவேஷன் அடுத்த லெவல் ஆஃப் கொஷின்ஸ். அடுத்த லெவலில் என்ன இருக்குது, இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸ். ஸோ இப்போ இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸ்ன்றது பாப்புலராக ரிப்பீட் ஆகக்கூடிய ஒரு தீம். அந்த தீம்லேருந்து கொஷின்ஸ்லாம் எப்படி கேட்டிருக்காங்க இந்த 2025 என்டிபிசியில், அண்ட் தென் அதுக்கு பின்னாடி இருக்க கொஷின்ஸ் எப்படி இருக்குது, அதுக்கு முன்னாடி இயர்ஸ்லாம் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன அனாலிசிஸ். ஸோ இந்த வீடியோ அப்படியே கண்டினியூஸாக பாருங்கள் சீரீஸை. தென் எங்களோட டெலிகிராம் சேனல் சந்துரு மேக்ஸோட டெலிகிராம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது அஃபிஷியல் டெலிகிராம் சேனல். இதில் உங்களுக்கு அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதை கொடுத்துருவாங்க. தென் சந்துரு மேக்ஸோடைய யூடியூப் வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும், கோர்ஸ் அப்டேட்ஸ் வரும், தென் கோர்ஸ் அப்டேட்ஸ் வரும், எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துடும். தென் உங்களுக்கு டெய்லி ஈவெண்ட்ஸ் என்ன நடக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் ஈவெண்ட்ஸ்லாம் நடக்குது இல்லையா, ஸோ அந்த ஈவெண்ட்ஸோடைய அப்டேட்ஸும் உங்களுக்கு இதில் வரும். ஸோ ரெண்டுத்துலையுமே ஜாயின் பண்ணிங்க. கியூஆர் கொடுத்துருக்கு. தென் எங்களோட ஆப் இருக்குது, சந்துரு மேக்ஸோட ஆப். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், உங்களோட கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஜிடி கோர்ஸ் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா யூ நீட் டு கெட் சந்துரு மேக்ஸ் ஆப். அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி அதில் இன்ஸ்டால் பண்ணி சைன்இன் பண்ணி கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணலாம். அதில் உங்கள் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ ரெண்டு பிளாட்ஃபார்ம்லேயுமே எங்கள் ஆப் இருக்குது. ஆண்ட்ராய்டு பிளாட்ஃபார்ம்லேயுமே இருக்குது, தென் ஆப் ஸ்டோர் பிளாட்ஃபார்ம், ஆப்பிளோடைய ஆப் ஸ்டோர் இருக்கு இல்லையா, அதுலேயுமே இருக்குது. ஸோ ரெண்டுத்தில் எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை எடுத்து ஸ்கேன் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. தென் வீடியோக்குள்ளே போவோம். ரைட். டேவிட்ஸ் salary was first reduced by 17% and subsequently raised by 10%. How much percentage was his final salary, lower compared to its initial salary? ஓகே, இப்போ கேள்வி என்னன்றதை புரிஞ்சுக்கணும். டேவிடின் சம்பளம் முதலில் 17% குறைக்கப்பட்டு பின்னர் 10% உயர்த்தப்படுகிறது. ஸோ இப்போ நம்ம எப்போயுமே ஒரு பர்சன்டேஜ்னாலே என்ன ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம்னா 100 ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம் அப்படின்னு தான் பார்த்துருப்போம் இல்லையா. ப்ரீவியஸ்லியுமே நம்ம அதான் பார்த்துருப்போம். பேசிக் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போதே நம்ம 100 யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ அதே தான் கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இப்போ டேவிடோட சேலரி வந்து 100 ருபீஸ் இல்லை 100ன்னு இருந்துச்சு அப்படின்னா இட் வாஸ் ஃபர்ஸ்ட் ரெடியூஸ்ட் பை 17%. அதாவது முதல்ல வந்து 17% குறைக்கிறாங்க. ஸோ முதல்ல 17% குறைக்கிறாங்கன்னா 100லேருந்து 17% முதல்ல குறைங்க. 100லேருந்து 17% குறைச்சிங்கன்னா 100ல் இருக்கிறது 17% எவ்வளோ, 100ஓட 17% 17. ஸோ அப்போ 100லேருந்து 17 குறைக்கிறோம். ஸோ அப்போ 100லேருந்து 17 குறைக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், 83. ஸோ அப்போது 100ஓடைய 17% குறைச்சிட்டிங்கன்னா 83 உங்களுக்கு வந்துடும். ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, சப்சிக்வெண்ட்லி ரேஸ் பை 10%, பின்னர் 10% உயர்த்தப்படுகிறது. இதுலேருந்து 10% உயர்த்துறாங்க. குறைச்சதுக்கப்புறம் 10% உயர்த்துறாங்க. 10% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இது 10 கிடையாது, 10% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகே, 10%ன்றது ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய நம்பர். 10% ஆஃப் எனி நம்பர் வந்து டிவைட் பை 10 தான் வரும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 50ஓட 10% கேட்டிங்கன்னா டிவைட் பை 10, அதாவது 5 வரும். அதே மாதிரி 75ஓட 10% கேட்டிங்கன்னா 75 டிவைடட் பை 10 7.5 வரும். ஸோ இப்போ 10%னா என்னது, 10%னா எப்போவுமே டிவைட் பை 5 தான். உங்களுக்கு ஈஸியான நம்பர் கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ அப்போ 10% ஆஃப் நம்பர் என்ன கேல்குலேட் பண்ணுவீங்க, 83ஓடைய 10% கேல்குலேட் பண்ணணும் இல்லையா. ஸோ 83ஓட 10% என்னது, டிவைட் பை 10. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வரும், 8.3 வரும். 83ஓட 10%. ஸோ இப்போ திரும்ப இதை ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சப்ட்ராக்ட் பண்ணணும். ஏன் சப்ட்ராக்ட் பண்ணணும், ரெடியூஸ்னு போட்டுருச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, ரெய்ஸ்டுன்னு போடுறாங்க. ரெய்ஸ்டு என்னது, ஆட். ஸோ அப்போ கூட்டுறாங்க. ஸோ அப்போ கூட்டுறதுனால இது வந்து ஆட் தானே நம்ம பண்ணணும். ஸோ இப்போ 83 + 8.3. ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா 91.3 வரும் இல்லையா. 83 + 8.3 91.3 வரும். ஸோ இது அவருடைய ஃபைனல் சேலரி. ஃபஸ்ட்டு 100ல் இருந்துச்சு, அப்புறம் 83 மாறிச்சு, அப்புறம் 91.3 மாறி இருக்கு. ஓகே, இப்போ என்ன கேள்வி கேட்குறான்னு பார்ப்போம். ஹவு மச் பர்சன்டேஜ் வாஸ் இஸ் ஃபைனல் சேலரி லோவர் கம்பேர்ட் டு இஸ் இனிஷியல் சேலரி. ஓகே, இப்போ ஃபைனலாக வாங்கினார் இல்லையா சேலரி 91.3, அது வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் சேலரியோட கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. கம்பேர் பண்ணிங்கன்னா எவ்வளோ குறைவாக இருக்குன்னு செக் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ 100 இங்கே இருக்குது, 91.3 இருக்குது. 100 - 91.3 என்ன வரும் உங்களுக்கு, 100 - 91.3 8.7. ஸோ இப்போது 100லேருந்து 91.3க்கு என்ன வித்தியாசம், 8.7 வித்தியாசம், -8.7. ஏன்னா 100 - 8.7 தான் உங்களுக்கு 91.3. ஓகேங்களா, இனிஷியல் சேலரியோட கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இனிஷியல் சேலரியோட கம்பேர் பண்ணும்போது 8.7 கம்மி தான். ஸோ அப்போ நம்ம என்னன்னு சொல்லலாம், ரெடியூஸ்டு பை 8.7 சொல்லலாம். அந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்களே கொடுத்துட்டாங்க, லோவர்னு போட்டிருக்கு. ஸோ அப்போ லோவர்
இல்லைனா எவ்வளோ சதவீதம் குறைவாக இருக்குன்னு போட்டிருக்கு கேள்வியிலே. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண ஆன்சர் மட்டும் போட்டால் போதும், நம்பர் மட்டும் போட்டால் போதும். அதாவது 8.7ன்னு மட்டும் போட்டால் போதும். அதாவது ஆப்ஷன் 4. ஏன்னா நம்ம ஆல்ரெடி 100 தான் எடுத்திருக்கோம். 100 தான் 100% எடுத்திருக்கோன்றப்போ எந்த கன்ஃபியூஷனுமே வர தேவையில்லைங்க. அதே மாதிரி 100% எடுக்கும்போது 91.3 எத்தனை சதவீதம்? 91.3% வரும். ஸோ அப்போ ரெண்டுத்தையும் சதவீதமாக நீங்கள் எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 8.7 வரும் இல்லையா? ஏன்னா நம்ம 100ன்னு எடுத்ததுக்கு ரீசன் வந்து டேரெக்டாக ஈஸியாக இருக்குன்றதுக்கே எடுத்தோம். அதே மாதிரி ஈஸியாகவே இருந்துச்சு இல்லையா? 8.7 வந்துருச்சு. ஓகேவா? அடுத்த கேள்வி இதே மாதிரி சலீல் சேலரி வாஸ் ஃபர்ஸ்ட் ரெடியூஸ் பை 15%. சலீலின் சம்பளம் முதலில் 15% குறைக்கப்பட்டு பின்னர் 10% உயர்த்தப்படுகிறது. அவரது ஆரம்ப சம்பளத்தில் ஒப்பிடும்போது அவரது இறுதி சம்பளம் எத்தனை சதவீதம் குறைவாக இருக்கும்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஆரம்ப சம்பளம் எடுத்துப்போம். ஆரம்ப சம்பளம் சலீலோடது 100ன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, 15% குறைக்கப்படுது. ஓகே, 15% குறைக்கப்படுதுன்னா இதுலேருந்து 15% கனெக்ட் பண்ணிக்கணும். 15% கனெக்ட் பண்ணி குறைக்கணும் அப்படின்னா -15%. ஸோ 100 - 15% ஆஃப் 100. 15% ஆஃப் 100 உங்களுக்கு என்ன வரப்போகுது? 15 தான் வரப்போகுது. ஸோ இப்போ 100 - 15 உங்களுக்கு என்ன வரும்? 85 வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் குறைச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? raised by 10%. அதாவது பின்னர் 10% உயர்த்தப்படுகிறது. உயர்த்தப்படுகிறதுனா கூட்டணும். ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணுறோம்? +10%. ஸோ 10% நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 10% ஆஃப் நம்பர் எப்படி கண்டுபிடிப்போம்? டிவைட் பை 10 கண்டுபிடிப்போம். ஸோ அப்போ 85 டிவைடட் பை 10 உங்களுக்கு என்ன ஈஸியாக வந்துடும்? 8.5 வந்துடும். ஸோ அப்போ 85 ப்ளஸ் உங்களுக்கு 8.5. 85 + 8.5ன்றது 93.5. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 100 இருந்துச்சு, அதுக்கப்புறம் 85ஆக மாறிச்சு, அதுக்கப்புறம் 93.5ஆக வந்திருக்கு. ஸோ அப்போது என்ன சேஞ்ச் இனிஷியல்லேருந்து ஃபைனல்? இனிஷியல்லேருந்து ஃபைனல் என்ன சேஞ்சு? உங்களுக்கு 6.5 சேஞ்ச், -6.5. 100 - 6.5 தான் உங்களுக்கு என்ன வரப்போகுது? 93.5 வரப்போகுது. ஸோ அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு இனிஷியலோட கம்பேர் பண்ணும்போது? உங்களுக்கு 6.5 குறைஞ்சிருக்கு. அதாவது ஆப்ஷன் 4. கிளியர் தானே? ஃபஸ்ட்டு 100ன்னு எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் அதுலேருந்து 15% குறைக்கிறோம், 15% குறைக்கிறோம், அதுலேருந்து 10% கூட்டுறோம். ஓகேங்களா? ஸோ முதல்ல 15% குறைச்சிட்டு 10% கூட்டுறோம். இது வந்து -5, 15 + 10ன்னு போட்டு -5% எடுத்துக்கூடாது. இது வந்து தப்பு. இது வந்து சரி கிடையாது. இது வந்து தப்பு. ஃபஸ்ட்டு 15% குறைக்கிறோம் இல்லையா? அங்கேருந்து தான் 10% கூட்டணும். ஓகேங்களா? மொத்தமாக நீங்கள் கால்குலேட் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து தப்பு. ஓகேங்களா? ரைட். அடுத்தது, a person who spends 80% of his monthly income is able to save 6738 per month. His monthly expenses are. ஓகே, இந்த கேள்வி பாருங்க. person who spends 80% of his monthly income. ஸோ இப்போ இந்த மாதிரி கேள்வியில் ரெண்டு விஷயம் இருக்கு. இன்கம் ஒன்று இருக்கு. இன்கம்னா வருமானம். அண்ட் தென் இன்கம் எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர்னா செலவு, அண்ட் தென் சேவிங்ஸ்னா சேமிப்பு. ஓகேங்களா? ஸோ இன்கம் வந்து ரெண்டு விதமாக பிரிப்பாங்க மோஸ்ட்டாக. ஒன்று எக்ஸ்பெண்டிச்சர், இன்னொன்று சேவிங்ஸ். எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது செலவு பண்ணுறது. ஸோ ஒரு மனுஷன் வந்து வாங்குற இன்கம்மை அவன் ஒன்று செலவு பண்ணுவான், இல்லை சேவ் பண்ணுவான். ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் பண்ணுவான். செலவு பல விதத்துக்கு பண்ணலாம். அண்ட் தென் ஆனால் அது எல்லாமே செலவு கீழே தான் வரும். சேவிங்ஸ் ஒரே இதில் தான் வரும். ஸோ அவன் எதில் வேணால் சேவ் பண்ணலாம். ஆனால் சேவிங்ஸ்ன்றது எல்லாமே சேவிங்ஸ்குள்ளே தான் வந்துடும். செலவு பல செலவு இருக்கும். அவனுக்கு வீட்டு வாடகை இருக்கும், அவனுக்கு சாப்பாடு செலவு இருக்கும், துணிமணி செலவு இருக்கும். அது எல்லாமே எதுக்குள்ளே வந்துடும்? எக்ஸ்பெண்டிச்சருக்குள்ளே வந்துடும். ஸோ இப்போ இங்கே என்ன கேள்வி கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பர்சன் ஹூ ஸ்பெண்ட்ஸ் 80% ஆஃப் ஹிஸ் மந்த்லி இன்கம். ஸோ ஒருத்தர் 100% அவரோட சேலரி வாங்குறாரு. 100 ரூபாய் சேலரி வாங்குறாருன்னா அதில் 80% அவர் மந்த்லி இன்கம்மை செலவு பண்ணிடுறாருன்னு சொல்கிறாங்க. ஸ்பெண்ட்ஸ்னால எது கீழே வந்துடும்? எக்ஸ்பெண்டிச்சர் கீழே வந்துடும். செலவு பண்ணிடுறாருன்றது கீழே வந்துடும். ஸோ அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ வந்துருக்கு இவருக்கு? 100ல் 80% எடுத்திங்கன்னா 80 தான் வரும். ஸோ அப்போ 100 ரூபாயில் 80 ரூபா செலவு பண்ணிடுறாரு. தென் அப்போ எவ்வளோ தான் சேவ் பண்ணுவார் அவர்? மிச்சம் இருக்கிற காசு 20 ரூபா தான் சேவ் பண்ணுவார். இரண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்க நம்பர் வரணும். அதாவது 80 + 20 100 வரணும். ஏன்னா 100 ரூபாயில் 80 ரூபா செலவு பண்ணிடுறாரு, 20 ரூபா தான் சேர்த்து வைக்கிறாரு. ஓகேங்களா? அந்த சேர்த்து வைக்கிற ரூபாய் எவ்வளோன்னு சொல்கிறான்னு பாருங்க. சேவ்ஸ் 6738 rupees பர் மந்த். ஸோ இப்போ இந்த 20ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லையா ரெஃபரன்ஸு, இதுதான் அவங்க என்னன்னு சொல்கிறாங்க? 6738 rupees சொல்கிறாங்க. ஓகேங்களா? இங்கே 20ன்றது ரூபா கிடையாது. ஒரு 100 ரூபாய்க்கு 20 ரூபாய் சேவ் பண்ணுறான்ற கணக்கு தான் இது. ஓகேங்களா? இது இன்னும் சிம்பிளிஃபைடாக எடுத்துக்கலாம்னா இதை வந்து கேன்சல் பண்ணி இது 1, இது வந்து 5, இது வந்து 4ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் இதை வந்து 5ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போது 5, 4, 1 சிம்பிளிஃபைடாக எடுத்துக்கலாம். அது இன்னும் அப்படின்னா ஏன் சிம்பிளிஃபைடாக எடுத்துக்கிட்டோம்னா கேல்குலேஷன் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு.
கால்குலேஷன் எப்படி ஈஸியாக இருக்கும்? இப்போ 20 இதை டிவைட் பண்ணால் அப்புறமா நான் 80 கண்டுபிடிக்கணும். ஆனால் இங்கே வந்து டிவைட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு 1 தான் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 6738ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னா டேரெக்டாக நான் 1ன்னு எடுத்தேன்னா எனக்கு 6738 வந்துடும். அப்புறம் நான் ஈஸியாக வந்து என்னோட எக்ஸ்பெண்டிச்சரோ இல்லை என்னோட இன்கமோ கால்குலேட் பண்ண முடியும் என்னால். அதாவது 5ன்றது 100 ருபீஸ் சேவ் 100 ருபீஸை காமிக்குது, 4ன்றது 80 ருபீஸ், 1ன்றது 20 ருபீஸ். அதாவது எவ்ரி 5 ரூபாய்க்கு ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு 4 ரூபாய் செலவு பண்ணிட்டு 1 ரூபாய் சேர்த்து வைக்கிறாருன்ற கணக்கில் வந்துடும். ஸோ அப்போ 1 ரூபாய் சேவிங்ஸ் வந்துடுது இல்லையா? அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ? 4ல் வரும். ஸோ அப்போது சேவிங்ஸ் வந்து 6738னா எக்ஸ்பெண்டிச்சர் உங்களுக்கு என்ன இருக்குது? 4 இருக்குது. ஸோ அப்போ 1 பார்ட்டோட வேல்யூ 6738னா 4 பார்ட்டோட வேல்யூ என்ன வரும்? 6738 into 4 சிம்பிளாக. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணும்போது லாஸ்ட் டிஜிட் பாருங்கள், 8 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்? லாஸ்ட் டிஜிட் உங்களுக்கு 2 வரும் இல்லையா? லாஸ்ட் டிஜிட் 2 இருக்கிற ஒரே ஆன்சர் என்ன ஆன்சர்? ஆப்ஷன் 3. ஓகேங்களா? லாஸ்ட் டிஜிட் 2 இருக்கிற ஒரே ஆன்சர் அதானே 26952. ஸோ அப்போ அதான் உங்களுடைய ஆன்சராக இருக்க முடியும் இல்லையா? மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இதான் வரும் 26952. ஓகேங்களா? 6738 into 4 4832 இல்லையா? லாஸ்ட் டிஜிட் 2. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது லாஸ்ட் டிஜிட் உங்களுக்கு 2 வரும். அது ஆப்ஷனில் ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ அப்போ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன். இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர், சேவிங்ஸ். இன்கம்மை 2 விதமாக பிரிப்பாங்க. ஒன்று எக்ஸ்பெண்டிச்சர், இன்னொன்று சேவிங்ஸ். இன்கம்னா வருமானம், எக்ஸ்பெண்டிச்சர்னா செலவு, சேவிங்ஸ்னா சேமிப்பு. ஸோ அப்போ செலவு பண்ணுறேன்னா பல விதமாக செலவு பண்ணலாம். அது எல்லாமே எக்ஸ்பெண்டிச்சர் கீழே வந்துடும். ஸோ அப்போ ஒரு 100 ரூபாய்க்கு இவங்க என்ன சொல்கிறாங்க? 80 ரூபா செலவு பண்ணிடுறேன்னு சொல்கிறாங்க. ஸ்பெண்ட்ஸ் 80% ஆஃப் இஸ் மந்த்லி இன்கம்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ சேவ் பண்ணுறது 20% இருக்கும். ஸோ 80-20 இல்லைனா 4-1ன்னு எடுத்துக்கலாம். இப்படி 4-1ன்னு எடுக்கும்போது 5ன்னு எடுத்துக்கணும் இன்கம்மை. ஓகேங்களா? ஸோ அப்போ 1 பார்ட் வந்து சேவ் பண்ணுறாருன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதுதான் 6738 6738 ரூபான்னு சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ செலவு பண்ணுறாருன்னு கேட்குறாங்க. எவ்வளோ செலவு பண்ணுறாருன்னு கேட்டால் 4 பங்கு செலவு பண்ணுறாரு இல்லையா? ஒரு பங்கோட வேல்யூ இவ்வளோ, 4 பங்கோட வேல்யூ என்னன்னா இன்ட்டு 4 போட்டுக்கிட்டிங்கன்னா அதான் உங்களுடைய செலவு. ஓகேங்களா? ரைட், அடுத்த கேள்வி இதே மாதிரி. A person who spends 75% of his monthly income is able to save 5538 per month. His monthly expenses are. இதே மாதிரி சிமிலரான கேள்வி தான். ஸோ ஒருத்தர் இருக்காரு, 100% 100 ரூபாய் வாங்குறாரு அப்படின்னா அதில் 75% ஒரு செலவு பண்ணிடுறாரு, எக்ஸ்பெண்டிச்சரில் செலவு பண்ணிடுறாரு. ஓகேங்களா? மந்த்லி இன்கமில் 75% செலவு பண்ணிடுறாரு. ஸ்பெண்ட் 75%, 75% செலவழிப்பார். தென் எவ்வளோ சேமிக்கிறாரு? மிச்சம் உள்ளது அப்படியே சேமிப்பார். ஓகேங்களா? மிச்சம் உள்ளது சேமிப்பார்னா 75, 100ல் 75 போயிடுச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ மிச்சம்? 25 தான் வரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா இது என்ன பண்ணிக்கலாம்? இதை 4ன்னு வச்சுக்கலாம், இதை 1ன்னு வச்சுக்கலாம், இதை 3ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா 4, 3, 1 எல்லாமே எந்த டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணியிருக்கோம்? எல்லாமே 25 டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணியிருக்கோம். இது 425, இது 125, இது 325. ஓகேங்களா? இப்போ இந்த சேவ் பண்ணியிருக்காரு இல்லையா? எவ்வளோ சேவ் பண்ணியிருக்காரு? ஒரு பங்கு சேவ் பண்ணியிருக்காரு. அதோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க? 5538ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ? 3 பங்கு. ஸோ 3 பங்கோட வேல்யூ எவ்வளோ உங்களுக்கு வரும்? 3 into 5538. இதே மாதிரி லாஸ்ட் டிஜிட் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. 3, இங்கே 8, 3 8s are 24 இல்லையா? இப்போ லாஸ்ட் டிஜிட் உங்களுக்கு என்னென்ன முடியும்? 4ல் முடியும். ஸோ 4ல் முடிகிற லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்குது? ஆப்ஷன் 2 தான் இருக்குது. ஸோ 16614 தான் உங்களுடைய ஆன்சர். எவ்வளோ க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா? ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்துச்சுன்னா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது 4 பங்கில் 3 பங்கு செலவு பண்ணிடுறாரு, ஒரு பங்கு மட்டும் சேவ் பண்ணுறாரு. அதான் 75% ஸ்பெண்ட்ஸ், 25% சேவ்ஸ். ஸோ அந்த சேவ் பண்ணுற அமௌண்ட்டு தான் என்ன கொடுத்துருக்காங்க? 5538. ஓகேங்களா? ஸோ அப்போ அதில் 3 பங்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. 3 பங்குன்னா எவ்வளோ செலவு பண்ணுறான்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ இவரோட இன்கம் கேட்டாருன்னா எப்படி கால்குலேட் பண்ணுவீங்கன்னா, ஒரு பங்கோட வேல்யூ இவ்வளோ இருக்கு இல்லையா? 4 பங்கு தான் இவரோட இன்கம். ஸோ அப்போ இன்கம் கேட்டாங்கன்னா 4 into 5538 கால்குலேட் பண்ணணும். இந்த நம்பர் தான் ரெஃபரன்ஸ் நம்பர். இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டே இருக்க வேண்டியதான் ஒரு பங்கோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி. A person who spends 50% of his monthly income is able to save 7056 per month. His monthly expenses are. ஓகே, ஸோ ஒரு அதே மாதிரியான கேள்வி தான் செட்டப்பு. நீங்கள் இதை பாஸ் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்கள், ஆன்சர் வெரிஃபை பண்ணிங்க. பாஸ் பண்ணிங்க, ஒரு டைம் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சர் கரெக்டாக அப்படின்ற மாதிரி வெரிஃபை பண்ணுங்கள். அதே மாடல் கொஸ்டின் தான். ஓகே, நான் இப்போ சால்வ் பண்ணுறேன். ஓகே, a person who spends 50% of his monthly income is able to save 7056 per month. ஸோ இப்போ ஒருத்தர் 50% செலவு பண்ணிடுறாரு. ஸோ 50% செலவு பண்ணிடுறாருன்னா 100ல் 50 ரூபா செலவு பண்ணிடுறாரு.
ரூ. 50 சேர்த்து வச்சுக்கிறாரு. ஓகேங்களா? இது வந்து எக்ஸ்பெண்டிச்சரில் போயிடும். இது வந்து சேவிங்ஸில் போயிடும். ஸோ அப்போ இதை வந்து ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இது வந்து 2 பங்குன்னு வச்சுக்கலாம். அதில் ஒரு பங்கு சேவ் பண்ணுறாரு, ஒரு பங்கு செலவு பண்ணிடுறாரு. இப்போ சேவ் பண்ணுற பங்கு எவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க, ரூ. 7,056 கொடுத்துருக்காங்க. ஓகே, இவர் எவ்வளோ செலவு பண்ணுறாருன்னு கேட்குறாங்க இல்லையா, அவரது மாதாந்திர செலவுகள் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதுவும் ஒரு பங்கு தான் இல்லையா. ஸோ அப்போ ஒரு பங்கோட வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துட்டாங்கன்னா இன்னொரு பங்கும் அதே அந்த ஒரு பங்கோட வேல்யூ தான் எங்கேயுமே வரப்போகுது. ஸோ அப்போ 7056 தான் உங்களுடைய ஆன்சராகவே இருப்போகுது. ஸோ அப்போ ஆன்சர் என்னது உங்களுக்கு 7056. ரைட்டா? ரைட். அடுத்த கேள்வி, a person saves 30% of his income. If his expenditure is 840, then his income is. Okay. இந்த கேள்விக்கான விடை நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க, சால்வ் பண்ணி பாருங்கள். இந்த கேள்விக்கான விடை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்த டைப் ஆஃப் கேள்வி பார்ப்போம். A cook earns 8,400 per month. If she spends 60% of it each month, how much will she save by 1/4 of a year? இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு சமையல்காரர் வந்து மாதம் 8,400 ரூபாய் சம்பாதிக்கிறார். ஓகேங்களா? மாதம் 8,400 ரூபாய் சம்பாதிக்கிறார். அதில் 60% செலவு பண்ணிடுறார். எதில் 60%? 8,400ல் 60%. ஸோ அப்போ 8,400 வாங்குறாரு, அதில் 60% செலவு பண்ணிடுறாரு. எக்ஸ்பெண்டிச்சரில் வந்துடும். ஸோ செலவு பண்ணிடுறாரு 60%. அப்போ எவ்வளோ சேவ் பண்ணிப்பார்? செலவு சேமிப்பு 2 தான் நான் முதல்ல சொன்னேன். ஸோ அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் 60னா 100%ல் 60 போயிடுச்சுன்னா எவ்வளோ உங்களுக்கு வந்துடும்? 40% வந்துடும். ஸோ அப்போ 40% என்ன பண்ணுவார் அவர்? சேவ் பண்ணிடுவார். ஒன்று சேவ் பண்ணுவார், இல்லை செலவு பண்ணுவார். சேவ் பண்ணுறது வந்து எவ்வளோன்னு சொல்லலை, ஆனால் செலவு பண்ணியிருக்கிறது 60ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ சேவ் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 40 வந்துடணும். ஓகே, இதை சிம்பிளிஃபைடாக வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே 100% எடுத்துப்பீங்க இல்லையா. இந்த 8,400 தான் உங்களுக்கு 100% அப்படின்ற போது இந்த 60, 40, 100 வந்து என்ன பண்ணலாம், 20 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 20 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். இது 5, இது 3, இது 2ன்னு வந்துடும் இல்லையா. ஸோ இதை ஷார்ட்டாக வச்சுக்கலாம், இந்த 5, 3, 2ன்னு. ஸோ அதை ஷார்ட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, எதை கேல்குலேட் பண்ணும்போது எவ்வளோ சேவ் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. 1/4 ஆஃப் இயர். ஸோ ஃபஸ்ட்டு எவ்வளோ சேவ் பண்ணுறாங்கன்றதை கண்டுபிடிப்போம். எப்படி எவ்வளோ சேவ் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிப்போம் மாதம் அப்படின்னா, 5 பங்கு சேலரி தான் 8,400. அதில் 2 பங்கு சேவ் பண்ணுறாங்க. அதுதான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய அமௌண்ட். ஓகேங்களா? 5 பங்கு சேலரியாக வாங்குறாங்க, 2 பங்கு சேவ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பிரித்து அதை வச்சு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த 5 பங்குலேருந்து ஒரு பங்கோட வேல்யூ கண்டுபிடிங்க. 8,400 டிவைடட் பை 5 இன்ட்டு 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக 2 பங்கு வந்துடும். இதை டிவைட் மட்டும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பங்கோட வேல்யூ வரும். ஸோ டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1, 3, 34. ஸோ 6, 5, 30, 8, 5, 40. ஸோ அப்போ 1680 என்னது, ஒரு பங்கோட வேல்யூ, ஒரு பங்கோடைய மதிப்பு. நமக்கு தேவை 2 பங்கு, அதான் சேவ் பண்ணுறாரு இல்லையா. ஸோ அப்போ 2 பங்கோட மதிப்பு வேணும்னா 1680 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க. 0, 8 to 16, 1, 6 to 12, 13, 1, 2, 1, 3. ஸோ அப்போ 3,360 ரூபா அவர் என்ன பண்ணுறாரு, சேவ் பண்ணுறாரு. மாதம் சேவ் பண்ணுறாரு. ஓகேங்களா? இவங்க என்ன கேட்குறாங்க, ஒரு வருஷத்தில் 1/4 ஆஃப் இயர், ஒரு வருஷம் இல்லை 1/4 ஆஃப் இயர். ஸோ அப்போ 1/4 ஆஃப் இயரில் எத்தனை மாதம் இருக்குது? 1/4 ஆஃப் இயரில் எத்தனை மாதம் இருக்குது? 1 இயரில் 12 மாதம். 1/4 ஆஃப் இயரில் 1/4 into 12. ஸோ அப்போ எத்தனை மாதம் இருக்குது? 3 மாதம் இருக்குது. 1/4 ஆஃப் இயரில் எத்தனை மாதம் உங்களுக்கு இருக்குது? 3 மாதம் இருக்குது. இந்த 3 மாதத்துக்கு அவர் எவ்வளோ சேவ் பண்ணுவார்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது சேவிங்ஸ் ஃபார் 3 months. சேவிங்ஸ் ஃபார் 3 months எவ்வளோ இருக்கும்? ஒரு மாதம் எவ்வளோ சேவ் பண்ணுறாரு? 3,360 சேவ் பண்ணுறாரு. அதை இன்ட்டு 3 பண்ணிங்கன்னா 3 மாதம் சேவ் பண்ணுற அமௌண்ட் வரப்போகுது இல்லையா உங்களுக்கு. ஸோ அப்போ 3 into 3,360, அதாவது 08110,080. ஸோ அப்போ 10,080 ரூபா சேவ் பண்ணுறாரு. எத்தனை மாதத்துக்கு? மொத்தமாக 3 மாதத்துக்கு. ஏன்னா 1/4 ஆஃப் இயர் தான் உங்களுக்கு கேட்குறாங்க. ஹோல் இயர் கேட்டாங்கன்னா டேரெக்டாக இன்ட்டு 12 பண்ணிடுங்க. 1/4 ஆஃப் இயர் கேட்டால் 1/4 ஆஃப் 12 months எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. இல்லை ஹாஃப் இயர் கேட்டாங்கன்னா 1/2 ஆஃப் 12 எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. ஸோ கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சரை மாற்றிக்கங்க. ஓகேங்களா? ரைட். அடுத்த கேள்வி, கிரண் ஸ்பெண்ட்ஸ் 45% ஆஃப் his income. If he says 66,000, then his income is என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ கிரண் இருக்காங்க, அவங்க 45% ஆஃப் இன்கம் செலவு பண்ணிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க எவ்வளோ சேவ் பண்ணுறாங்க? 66,000 ரூபாய் சேவ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இப்போ 100% அவங்க 100 ரூபாய் அவங்க வாங்குறாங்க. ஒரு 100 ரூபாய்க்கும் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க? 45 ரூபா செலவு பண்ணுறாங்க. ஓகேங்களா? 45 ரூபா எக்ஸ்பெண்டிச்சரில் வந்துடுது. தென் அப்போது சேவிங்ஸில் எவ்வளோ உங்களுக்கு வரும்?
2 தான் வரும் இல்லையா, எக்ஸ்பெண்டிச்சர், இன்னொன்று சேவிங்ஸ். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் 45னா சேவிங்ஸ் எவ்வளோ வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக 55. ஏன்னா ரெண்டுத்தையும் கூட்டினா எனக்கு 100 வரணும். 100ன்றது இன்கம். ஓகேங்களா? இப்போ இதை ஷார்ட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், டிவைட் பை 5 பண்ணலாம் எல்லாத்தையுமே. ஸோ இது வந்து 20 வரும், இது வந்து 9 5s ஆர், இது வந்து 11 5s ஆர். ஓகேங்களா? எல்லாத்தையுமே வந்து 5ஆல் கேன்சல் பண்ணி சிம்பிளாக வச்சுக்கிறோம். தென் இவங்க கொடுத்துருக்க அமௌண்ட் வந்து எவ்வளோ சேவ் பண்ணுறான்னு சொல்கிறாங்க, 66,000 ரூபாய் சேவ் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த சேவிங்ஸ் வந்து நம்ம 11 வந்திருக்க நம்பர் தான் இவங்க என்ன சொல்கிறாங்க, 66,000ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது எத்தனை ரூபாய் அவங்களும் இன்கமாக வாங்குறாங்கன்னு கேட்குறாங்க. 11 வந்து 66,000னா 20 ரூபாய், 20 வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ ரெஃபரன்ஸ் நம்பர் பாருங்கள். ரெஃபரன்ஸ் நம்பர் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். மல்டிப்ளையர் 11 இருக்குது, இங்கே 66 இருக்குது. ஸோ அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 6,000 வரும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1 பார்ட்டோட வேல்யூ 6,000 எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அப்போ 20 பார்ட்டோட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும், 20 × 6,000, அதாவது 2 × 6 12. ஸோ அப்புறம் எத்தனை ஜீரோ, 4 ஜீரோ வருது. ஸோ அப்போ 1,20,000. 1,20,000 என்ன பண்ணுறாங்க, அவங்க இன்கமாக வாங்குறாங்க. ஓகேங்களா? இதே மாதிரி எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னு கேட்டாங்கன்னா உங்களால் சொல்ல முடியும். எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னு கேட்டால் 9 பார்ட்ஸ் எடுத்துக்கணும். 9 பார்ட்ஸ் எடுத்துகிட்டு அதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா? 9 பார்ட்ஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9 6 54 இல்லையா? ஸோ 54,000 ரூபாய் அவங்க செலவு பண்ணுறாங்க. அண்ட் தென் 66,000 ரூபாய் சேர்த்து வைக்கிறாங்க. ஸோ மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு 1,20,000 ரூபாய் இன்கமாக வாங்குறாங்க. புரியுதா? ரைட். இதே மாதிரி அடுத்த கேள்வி, Manjit spends 40% of his income. If he saves 18,000, then his income is. ஓகே, மஞ்சித் இருக்காரு, அவர் வந்து 40% ஆஃப் இன்கம் சேவ் பண்ணிடுறாரு, செலவு பண்ணிடுறாரு. ஸோ இப்போ அந்த 40%, இப்போ இந்த வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கவங்க தொடர்ந்து தெரிஞ்சிருக்கும் 40% நம்ம என்ன எடுப்போம்னு சொல்லி. ஸோ இப்போ 40%னா நம்ம என்னென்னு எடுப்போம், இதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ 2/5 எடுப்போம். ஓகேங்களா? இப்போது ஸ்பென்ஸ் 40% கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ 2 பார்ட் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, எக்ஸ்பெண்டிச்சரில் போட்டுடுறாங்க, எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேங்களா? அப்போ 5 பார்ட் உங்களுக்கு என்ன வந்துடும், இன்கம். ஸோ 2ல் 5 செலவு பண்ணுறாங்கன்னா 2 பார்ட் எக்ஸ்பெண்டிச்சர், 5 பார்ட் இன்கம். இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் தான் அது சேவிங்ஸ். இதுதான் உங்களுக்கு ஷார்ட்கட், டைரெக்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 5 - 2 தான் அது சேவிங்ஸ், அதாவது 3 பார்ட் சேவிங்ஸ். 2 + 3 இன்கம், 5 பார்ட்ஸ். ஓகேங்களா? எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, இன்கம் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங்ஸ் தான். ரெண்டே விஷயம் தான், எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங்ஸ். ஸோ அப்போ இன்னும் ஷார்ட்டாக நம்ம பண்ண போகிறோம். பர்சன்டேஜஸ்லாம் வர வர ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிட்டே போகணும். 40%னா 2/5. ஸோ 2 பார்ட் எங்கே செலவு பண்ணுறாங்க, 5 பார்ட் இன்கமாக வாங்குறாங்க, 3 பார்ட் சேவ் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, இப்போது 5 பார்ட் இன்கமாக வாங்குறாங்க, அதில் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, 2 பார்ட், சேவ் பண்ணுறது 3 பார்ட். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர், இது சேவிங்ஸ். ஓகே, இப்போது அமௌண்ட் சொல்லியிருக்காங்க இல்லையா, சேவ் எவ்வளோ பண்ணுறாங்க, 18,000 சேவ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ 3 பங்கு தான் வந்து இவங்க 18,000 சொல்லிடுறாங்க. ஸோ அப்போது உங்களுக்கு ஒரு பங்கோட வேல்யூ எவ்வளோ, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பங்கோட வேல்யூ வரும் இல்லையா? இங்கே வந்து 6 × 3, ஸோ 6,000 வரும் உங்களுக்கு கேன்சல் பண்ணிங்கன்னா. ஸோ அப்போ ஒரு பங்கோட வேல்யூ எவ்வளோ, 6,000. எவ்வளோ இன்கம்மாக வாங்குறாங்கன்னு கேட்குறாங்க. எவ்வளோ இன்கம்மாக வாங்குறாங்க, 5 பார்ட் இன்கம்மாக வாங்குறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணிடணும், 5 × ஒரு பங்கோட வேல்யூ 6,000. ஸோ கேல்குலேட் பண்ணிங்கன்னா 5 6 30. ஸோ அப்போ உங்களுக்கு எவ்வளோ வருது இன்கம், 30,000 ரூபாய் இன்கமாக வருது. அதாவது ஃபஸ்ட்டு பார்ட், ஆப்ஷன் 1, 30,000 ரூபாய் உங்களுக்கு இன்கமாக வருது. ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி இதே மாதிரி, இன்கம் ஆஃப் அ பர்சன் இன்க்ரீசஸ் 15% ஆனுவலி இஃப் த இனிஷியல் இன்கம் இஸ் 70,000, கேல்குலேட் த இன்கம் ஆஃப்டர் 2 years. ஓகே, இப்போ இது வந்து எப்படி கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்கன்னா, முதல்ல ஒரு வருஷத்தோட இன்கம் வந்து இவ்வளோ சதவீதம் கூட்டுறாங்க. கம்பெனியில் இயர் எண்டில் என்ன பண்ணுவாங்க, பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்னு ஒன்று நடத்துவாங்க. ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசலில் உங்களுக்கு நீங்கள் இந்த வருஷம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, ஸோ இந்த வருஷத்துக்கு உங்களுக்கு போனஸ் மாதிரி உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு சம்பளத்தை கூட்டுறோம், நீங்கள் வந்து கம்பெனியோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதனால் உங்கள் கம்பெனியிலேருந்து அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக உங்களுக்கு சம்பளத்தை கூட்டுறோன்னு சொல்லுவாங்க. அந்த சம்பளத்தை கூட்டுறது எப்படி சொல்லுவாங்க, உங்களுக்கு 15% உங்களுக்கு கூட்டுறோம் அப்படின்வாங்க. சரி, இதே மாதிரி இது அடுத்த வருஷமும் நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க, அதுக்கும் உங்களுக்கு ஒரு 15% சொல்லி கூட்டுறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு 2 வருஷம் கழிச்சு உங்களோட சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆரம்பத்தில் நீங்கள் சேரும்போது அவர் 70,000 வாங்குறீங்க, முதல் வருஷம் முடிஞ்சோடனே அதுலேருந்து 15% கூடி இருக்கும். தென் 2வது வருஷம் முடிஞ்சோடனே அங்கேருந்து ஒரு 15% கூடி இருக்கும். அந்த வேல்யூ தான் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதான் நம்ம இப்போ கேல்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இன்கம் ஆஃப் அ பர்சன் இன்க்ரீசஸ் 15% ஆனுவலி. ஒரு நபரின் வருமானம் ஆண்டுதோறும் 15% அதிகரிக்கிறது. ஆரம்ப வருமானம் 70,000. ஸோ இப்போ 70,000 எடுத்துங்க.
ஓகேங்களா? ஓகே. இப்போ முதல் வருஷம் முடிவுல அவங்களோட இன்கம் வந்து எவ்வளவா கூடியிருக்கும்னா, 15% கூடியிருக்கும். ஸோ அப்போ 100லிருந்து எவ்வளவா போயிருக்கும்? 115ஆ போயிருக்கும். இதுதான் வந்து +15% இல்லையா? நம்ம இத்தன நாளா பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்போ இது வந்து நம்ம சிம்ப்ளிஃபைடா எடுத்துக்கலாம்னா, இது வந்து 20, இத வந்து எப்படின்னு எடுத்துக்கலாம்? இது 23ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஓகேவா? இப்போ நம்ம இத ஃபிராக்ஷனா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபிராக்ஷனா எடுத்துக்கலாம்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இயர் முடிவுல இவரோட சேலரி இன்டூ 23/20 மாறும். அதாவது ஃபர்ஸ்ட் இயர் முடிவுல இவரோட சேலரி என்னவா மாறும்? இன்டூ 23/20 மாறும். ஏன் இந்த 23/20 மாறுதுன்னா, இவரோட சேலரி கூடுது. அதனால தான் 23, 20ன்னு போட்டிருக்கோம். குறையுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, -15 போட்டிருப்போம். ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இன்க்ரீசஸ் தானே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பிளஸ் தான் 15. ஸோ அப்போ 20 பார்ட்ஸ்னு வச்சீங்கன்னா, 1 பார்ட்டோட வேல்யூ 5 பார்ட்டோட வேல்யூ 1. ஸோ அப்போ 23ன்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து 115 வந்துரும். ஓகேங்களா? ரைட். இப்போ இதே இதே மாரி அடுத்த வருஷமும் பண்றாங்க. அட் தி எண்ட் ஆஃப் செகண்ட் இயர். ஏன்னா 2020 இருக்கு. 21ல வந்து உங்களுக்கு இன்டூ 23/20 வரும். அதே மாரி 22லயும் அதே மாரி 15% இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா என்ன வரும்? இங்க ஒரு இன்டூ 23/20. பெர்சன்டேஜ்ல எந்த சேஞ்சும் இல்ல. ஓகேங்களா? இதே பெர்சன்டேஜ் தான்றப்போ அதே நம்பர் தான் நீங்க மல்டிப்ளை பண்ணி ஆகணும். ஓகே. இப்போ இதுதான் உங்களுடைய ஆன்சர். பட் ஆனா ஆன்சர்ல இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்கு? ஒரு ஹோல் நம்பரா இருக்கு. இங்க ஃபிராக்ஷன் இருக்கு. ஸோ அப்போ இத நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த 0, 0 கட் பண்ணிக்கலாம். இங்க ஒரு 0, இங்க ஒரு 0 கட் பண்ணிக்கலாம். தென் இங்க 700 இருக்கு. இங்க 4 இருக்கு. ஸோ அப்போ 4 கேன்சல் பண்ணிக்கலாம். 2, 2, 4 எடுத்துக்கிட்டீங்கன்னா 1, 4, 4, 3 ரிமைண்டர் 7, 4, 28. ஸோ ரிமைண்டர் 2, 5, 4, 20. ஸோ 175 இன்ட்டு 23 இன்ட்டு 23. ஸோ 23, 23 மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன வந்துரும்? 529. 23 ஸ்கொயர். ஸ்கொயர்ஸ் எல்லாம் நல்லா படிச்சு வச்சுங்க. 1 to 50 வரைக்கும் உங்களுக்கு ஸ்கொயர்ஸ் நல்லா தெரியணும். ஸோ அப்போ 175 இன்ட்டு 529. 23 இன்ட்டு 23 529. ஓகே. இப்போ இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணி தான் கண்டுபிடிக்கணுமான்னு இல்லை. டைரெக்டாகவே நம்ம கண்டுபிடிக்கலாம். மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 5 தான் வரும். பட் ஆனால் இங்கே எல்லாத்துலேயுமே 5 இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பெட்டரான ஒரு டெக்னிக்கு சம் ஆஃப் டிஜிட்ஸ் எடுத்துக்கலாம். சம் ஆஃப் டிஜிட்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன வரும்னா 1 + 7. 1 + 7 8. 8 + 5 13. ஸோ 13ல இருக்கிற நம்பரை திரும்ப சம் ஆஃப் டிஜிட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 4 வரும். ஓகேங்களா? 4. ரைட். அதே மாதிரி இங்க எடுங்க. 5 + 2 7. 7 + 9 உங்களுக்கு என்ன வரும்? சம் ஆஃப் டிஜிட்ஸ் 7 + 9 16. 16ல திரும்ப சம் ஆஃப் டிஜிட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 1 + 6 7 வந்துரும். ஓகேங்களா? ஸோ அப்போ 4 இங்க இருக்கு, 7 இங்க இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்க உங்களுக்கு என்ன வரும்? 28 வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கு ஒரு சம் ஆஃப் டிஜிட்ஸ் வரும். இந்த 28க்கு சம் ஆஃப் டிஜிட்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 2 + 8 10. அதுக்கு ஒரு சம் ஆஃப் டிஜிட்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 1 வரும். ஓகே. இப்போ இதை வச்சு தான் ஆப்ஷனை கம்பேர் பண்ண போறோம். நல்லா கவனிங்க. சம் ஆஃப் டிஜிட்ஸ்ல 9 வந்துச்சுன்னா அதை அப்படியே எலிமினேட் பண்ணிடலாம். 9 வந்துச்சுன்னா அப்படியே எலிமினேட் பண்ணிடலாம்னா என்ன அர்த்தம்? இந்த 9 விட்டுறலாம். தென் 1 + 8 9 அதையும் விட்டுறலாம். அண்ட் தென் 7 + 5 12 இல்லையா? ஸோ 12 அதோடைய சம் ஆஃப் டிஜிட் எடுத்தீங்கன்னா 1 + 2 3 வந்துடும். ஸோ அப்போ இதோடைய சம் ஆஃப் டிஜிட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ? 3. ரைட். அதே மாதிரி இங்கே வாங்க 9 7 + 2 உங்களுக்கு 9 அதை விட்டுறலாம். ஸோ அப்போ 1 + 5 6 இதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே. அதே மாதிரி அடுத்தது இதுல ஒரு 9 இருக்கு. தென் 7 + 1 8. 8 + 10 18. ஸோ 18ஓட சம் ஆஃப் டிஜிட் எடுத்துக்கணும். திரும்ப 1 + 8 உங்களுக்கு என்ன வந்துடும்? 9 வந்துடும். 9ன்றதும் 0ன்றதும் உங்களுக்கு ஒன்று தான். ஓகேங்களா? 9ம் 0வும் எடுத்தீங்கனாலும் ஒன்று தான். ஸோ திரும்ப 9 வந்துருச்சு. தென் 7 + 2 ஒரு 9 வந்திருக்கு இல்லைங்களா? 7 + 2 9. ஸோ இப்போ 5 + 5 தான் ரிமைனிங் இருக்கு. 5 + 5ஓட யூனிட் டிஜிட் எடுத்தீங்கன்னா 10 வரும். 10க்கு திரும்ப யூனிட் டிஜிட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 1 வரும். ஸோ அப்போ இங்கே வந்து நமக்கு என்ன வந்திருக்கு? 1 வந்திருக்கு. இங்கேயும் 1 வந்திருக்கு. ஸோ அப்போ எது உங்களோட ஆன்சராக இருக்க முடியும்? ஆப்ஷன் 4 தான் உங்களோட ஆன்சர். ஸோ யூனிட் டிஜிட் வச்சே நீங்கள் செக் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். இந்த 175 × 529 மல்டிப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி ஒரு 1.5 மினிட்ஸாக தேவைப்படும். அது இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி பண்ணிடலாம். இந்த ப்ராக்டிஸ் மூலயமா அதை சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்டராக இருக்கும். யூனிட் டிஜிட் மெத்தட். ஓகே. ரைட். இதே மாதிரி ஷார்ட்கட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நிறைய ஷார்ட்கட்ஸ் வீடியோ ஷார்ட்ஸில் நம்ம போட ட்ரை பண்ணுவோம். ஸோ தட் இந்த ஷார்ட்கட்ஸை நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண முடியுன்றது கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே. ரைட். அடுத்த கேள்வியை நம்ம பார்ப்போம். இன்கம் ஆஃப் அமித் இன் 2019 வாஸ் 22,000. He gets an increment of 20% every year. What was his income in 2021? ஸோ இப்போ இதே கேள்வி தான், இதே மாதிரியோட கேள்வி தான். அவர் இன்கம் ஆஃப் அமித் என்னன்னு சொல்கிறாங்க? 22,000 சொல்கிறாங்க 2019. ஸோ அப்போ 2019 அவர் எவ்வளோ வாங்குறாரு?
22,000 வாங்குறாரு. அதே மாதிரி 2020 அவர் எவ்வளோ வாங்கியிருப்பாருன்றாங்க, 20% கூடி இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா இன்க்ரிமெண்ட்னா என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும். வருமானம் அதிகரிக்குது. ஓகேங்களா, அமித்தின் வருமானம் 22,000, அவருக்கு ஒவ்வொரு ஆண்டும் 20% அதிகரிப்பு கிடைக்குது. அதாவது அதிகரிப்புனா என்னது, இன்க்ரிமெண்ட். ஓகேங்களா, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 2020க்கு நம்ம என்ன பண்ணணும், 20% கூட்டணும். 20% ஃப்ராக்ஷன் என்னது, 20% ஃப்ராக்ஷன் 1/5. கூட்டுறோன்றப்போ என்ன பண்ணிடணும், 6/5 மாற்றணும். ஸோ கூட்டுறோம்னா இந்த 1+5 ஆட் பண்ணிக்கணும். அப்போனா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வந்து 6/5 வரும். ஓகேங்களா, எதுக்கு 6/5, இன்க்ரிமெண்ட்ன்றப்போ. இப்போ டிக்ரிமெண்ட்னா 4/5 வரும். ஸோ இன்க்ரிமெண்ட்ன்றப்போ எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, இன்க்ரிமெண்ட்னா இன்க்ரீஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஆட் பண்ணிங்க. ஸோ அப்போ 6/5 வரும். இதே டிக்ரிமெண்ட் அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்துடும், சப்ராக்ட் பண்ணிக்கணும். 1க்கும் 5க்கும் டிஃபரன்ஸ் எடுத்திங்கன்னா 4 வரும். ஸோ அப்போ 4/5 வரும். ஓகேங்களா, இன்க்ரிமெண்ட்னா ப்ளஸ், டிக்ரிமெண்ட்னா மைனஸ், இந்த நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும். ரைட், இது 2020ல் இன்டூ 6/5. அவங்க என்ன கேட்குறாங்க, 2021ல் எவ்வளோப்பான்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ 2021ல் எவ்வளோன்னு கேட்குறாங்கன்னா இன்னொரு இன்டூ 6/5. ஓகேங்களா, ஸோ அப்போ இதுதான் உங்களுடைய ஆன்சராக வரப்போகுது ஃபைனலாக. ஸோ இதை கேன்சல் பண்ணலாம். 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 5 20, அகைன் 4 5 20 00, திரும்ப 5 டேபிளில் 8 5 40, 8 5 40 0. ஸோ அப்போ 880 இன்டூ 6 எவ்வளோ வந்துருக்கும், 36 வந்துருக்கும், 6 ஸ்கொயர். ஓகே, திரும்ப இதே மாதிரி ஆப்ஷன்ஸ் அப்ளை பண்ணி பார்க்கலாமா. ஆப்ஷன்ஸ் அப்ளை பண்ணி பார்க்கலாம்னா உங்களுக்கு என்ன வரும், ஆப்ஷன்ஸ் அப்ளை பண்ணலாம்னா உங்களுக்கு யூனிட் டிஜிட் எடுத்துக்கணும். யூனிட் டிஜிட் எடுத்திங்கன்னா 8 + 8 16. 16 கூட என்ன, நீங்கள் 0 கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ 16ஓட யூனிட் டிஜிட் எடுத்திங்கன்னா 1 + 6 7 வந்துடும். அதே மாதிரி இங்கே 3 + 6 9. ஓகே, 9னா நான் என்ன சொல்லியிருந்தேன், 0 சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அப்போ 0 எடுத்துக்கணும். 9நாலும் எடுத்துக்கலாம், 0நாலும் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ 7 × 0 உங்களுக்கு என்ன வரணும், 0 வரணும். ஓகே, இதில் எது யூனிட் டிஜிட் 0 வருதுன்னு பாருங்கள். ஓகே, 0 0 0க்கு விட்டுறலாம். 2 + 2 வந்து உங்களுக்கு என்ன வருது, 4. தென் 2 + 6 + 4, 2 + 6 + 4 10 + 12. 12 வந்து உங்களுக்கு 12க்கு யூனிட் டிஜிட் எடுக்கலாம். 1 + 2 3 வரும். தென் 3 + 8 11. உங்களுக்கு 11ஓட யூனிட் டிஜிட் எடுத்தீங்கன்னா 1 + 1 2 வரும். தென் 3 + 1 + 6 + 8. ஸோ 3 6 எடுத்தீங்கன்னா 9 வந்துடும். அது 0 கன்சிடர் பண்ணிக்கலாம், அதை விட்டுடலாம். தென் 1 8 கன்சிடர் பண்ணிங்கன்னா அதுவும் ஒரு 9. ஸோ அதையும் 0 வந்துடும். ஸோ அப்போ உங்களுக்கு யூனிட் டிஜிட் இங்கே என்ன வரும், 0 வரும் ஆர் 9 வரும். ஸோ அப்போ எது உங்களுக்கு ஆன்சராக வந்துருக்கோம், 3168 தான் உங்களுடைய ஆன்சர். புரிஞ்சா எப்படி யூனிட் டிஜிட் அப்ளை பண்ணுறோன்னு. ரைட், நீங்கள் ஒரு வாட்டி அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த கொஷினை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது டைம் சேவிங்காக இருக்குன்னு நீங்களே யூஸ் பண்ணி பாருங்கள். எந்த டெக்னிக் உங்களுக்கு சேவ் பண்ணுறதோ டைமை அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஓகேங்களா, அடுத்த கேள்வி. A salary is 17% more than that of B. Then by what percentage is B salary less than that of A? Okay. A salary is 17% more than that of B. A ஓட சேலரியும் B ஓட சேலரியும் எடுத்து கம்பேர் பண்ணுறாங்க இவங்க. ஓகே, A ஓட சேலரி தென் B ஓட சேலரி. A ஓட சேலரி 17% மோர் தென் தட் ஆஃப் B. ஸோ அப்போ Bக்கு 100ன்னு இருந்துச்சுன்னா ஏவோட B கம்பேர் பண்ணும்போது Aக்கு 17% கூடன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ப்ளஸ் 17%. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வரும், இங்கே 117 வரும். ஓகேங்களா, தென் பை வாட் பர்சன்டேஜ் இஸ் B சேலரி லெஸ் தென் தட் ஆஃப் A's. ஸோ அப்போது எவ்வளோ சதவீதம் B கம்மியாக இருக்குது ஏவை கம்பேர் பண்ணும்போது. நல்லா புரிஞ்சுங்க, எவ்வளோ சதவீதம் B கம்மியாக இருக்குது ஏவை கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஏவை வச்சு தான் நம்ம கம்பேர் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன, ஃபஸ்ட்டு 117க்கும் 100க்கும் வித்தியாசம் வந்து 17 இல்லையா. எது ஜாஸ்தியாக இருக்குது, ஏ தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அப்போ கம்மியாக இருக்கிற நம்பர் வந்து B தான் இல்லையா. ஸோ அப்போ வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது, 17 கம்மியாக இருக்குது. தென் எதோட கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க, தட் ஆஃப் எங்கே இருக்கோ அதோட கம்பேர் பண்ணணும். ஸோ அப்போ தட் ஆஃப் எங்கே இருக்குது, ஏக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ அப்போ ஏ வச்சு தான் நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ டிவைட் பை 117 × 100. ஸோ இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். அதாவது 1700 டிவைடட் பை 117. ஓகேங்களா, ஸோ 1 டைம்ஸ் எடுத்தீங்கன்னா 117 வரும். ரிமைண்டர் 60 53. ஸோ 530. ஓகே, 530 117 எடுத்தீங்க அப்படின்னா இன்டூ 3 பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 8ல் முடிகிற நம்பர் வரும். ஸோ 73 21 2 5. ஸோ 351. ஸோ 117 × 4 பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 4 7 28 2. ஸோ 6 468. 117 × 5. 117 × 5 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்,
5 7 35 3 8 5 ஸோ 585 வந்துருச்சு இல்லையா? ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது உங்களுக்கு 4 தான் இருக்குது. ஸோ அப்போ 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா 468 ஸோ இப்போ ஆப்ஷனை பாருங்கள். இங்கே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 16 17 14 இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு எது ஆப்வியஸாக உங்களுக்கு ஆன்சர்னு உங்களுக்கு தெரியும்? 14 இருக்கிறது தான் உங்களுக்கு ஆன்சர்னு தெரிய போகுது. ஏன்னா இது நம்ம இதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ண தேவையில்லை. இங்கே பார்த்தாலே தெரிஞ்சிடும் 14.53 இருக்குன்னு. இல்லை இங்கேயுமே 14 மாதிரி வேறு நம்பர் இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். பட் இங்கேயே நமக்கு தெரிஞ்சிச்சு இது 14 தானே. ஸோ அப்போ ஆன்சர் 14.53 தான் இருக்கணும் இல்லையா? ரைட். அதே மாதிரி இன்னொரு கேள்வி, A salary 16% more than that of B. Then by what percentage is B salary less than that of A? ஸோ இப்போ A salary 16% அதிகம்னு சொல்கிறாங்க பிஏ கம்பேர் பண்ணும்போது. தென் பி சேலரி எவ்வளோ கம்மியாக இருக்குது ஏவை கம்பேர் பண்ணும்போதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ரைட். அதே மாதிரி கால்குலேஷன் தான் எடுத்துக்கும் ஏ பி. ஓகேங்களா? ஸோ இப்போ பி 100ன்னு எடுத்துக்கிறோம். ஏ வந்து 16% மோர்னு சொல்கிறாங்க ப்ளஸ் 16%. ஸோ அப்போ உங்களுக்கு ஏ என்ன வந்துடும் 116 வரும். ஏ 116னா தென் வாட் பர்சன்டேஜ் இஸ் பி சேலரி லெஸ் தென் தட் ஆஃப் ஏ? ஸோ எவ்வளோ வித்தியாசம் ஏக்கும் பிக்கும்? 16 தான் வித்தியாசம் இல்லையா? ஸோ அப்போ எவ்வளோ கம்மியாக இருக்குது? 16 கம்மியாக இருக்குது. அவுட் ஆஃப் எதை கம்பேர் பண்ணணும்? தட் ஆஃப் ஏ. ஸோ அப்போ ஏ வச்சு கம்பேர் பண்ணணும். ஏவை விட கேள்வி பாருங்கள், ஏவை விட எத்தனை சதவீதம் குறைவாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஏ வச்சு தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏ டிவைடட் பை 16 டிவைடட் பை 116 இன்ட்டு 100. ஸோ அப்போ இங்கேயுமே நீங்கள் கேன்சல் பண்ணலாம். 8 2 5 2 8. ஸோ அகெயின் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 2 2 2 1 9 to 18. ஸோ இப்போ 400 by 29. ஓகே 400 by 29 129 29. ஸோ அப்போது 11. ஸோ அப்போ 110 வரும் இல்லையா? அகெயின் 3 டைம்ஸ் இருக்குமா? 3 டைம்ஸ் உங்களுக்கு 60 ப்ளஸ் 27 87 வரும். 4 டைம்ஸ் பண்ணிங்கன்னா 80 4 டைம்ஸ் 9 36. ஸோ 116 வந்துடும். ஸோ அது நமக்கு செட் ஆகாது. ஸோ அப்போ 3 டைம்ஸ் உங்களுக்கு வந்துச்சுன்னா 3 2 60 60 ப்ளஸ் 27 87. ஓகே ரிமைண்டர் 23. ஓகே 23 கூட டெசிமல் வச்சுக்கலாம். அப்போ 13ல் ஆன்சர் இருக்கா? இருக்குது. ஆனால் 2 13 இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சோம். 6 இல்லை 7. அடுத்த டிஜிட் பாருங்கள் 6 இல்லை 7. ஸோ அப்போது 29 இன்ட்டு 6 பாருங்கள். 29 இன்ட்டு 7 பாருங்கள். 29 இன்ட்டு 6 உங்களுக்கு என்ன வரும்? 54. 5 2 6 12 174 வரும். தென் 7 9 63 6 2 7 14. ஸோ 203 வரும். ஸோ எது உங்களுக்கு க்ளோசர்னு உங்களுக்கு தெரியுது? ஸோ 7 தான் க்ளோசர் இல்லையா? 203னா 230க்கு க்ளோசராக இருக்கிறது 7 தான். ஸோ அப்போ 0.7 அது 13.79 தான் உங்களுக்கு ஆன்சர். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13.7 தான் க்ளோசர் இல்லையா? 7 இஸ் க்ளோசர் டு 230. ஏன்னா 6 வந்து 174 தான் வரும். ஸோ அப்போ 13.79 தான் உங்களோட ஆன்சர். ரைட். ரைட். அடுத்த கேள்வி, Vipul spends 55% of his income. If he says 18,000, then his income is. ஸோ விப்புல் இருக்காரு, அவரோட இன்கம் வந்து 55% சேவ் பண்ணுறாரு. ஓகேங்களா? If he saves 18,000, then his income is. ஓகே இதே கேள்வி நம்ம முன்னாடியே சால்வ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதே மெத்தடு தான். ஸோ 100 அதில் உங்களுக்கு 55% ஸ்பெண்டிங் எக்ஸ்பெண்டிச்சரில் வந்துடும். தென் சேவிங்ஸில் உங்களுக்கு எவ்வளோ வருது? சேவிங்ஸில் உங்களுக்கு 45 வரப்போகுது. ஸோ இது எல்லாத்தையும் ஷார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 20, இது வந்து 9, இது வந்து 11. ஸோ எவ்வளோ சேவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க? 18,000 சேவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ 9 தான் 18,000 இல்லையா? 9 பார்ட்ஸ் தான் நம்ம சேவ் பண்ணுறான்னு எடுத்துக்கும் போது 18,000 அதுக்கு தான் நம்ம ஈக்குவலண்ட்டாக வச்சுக்க முடியும். ஸோ அப்போ 1 பார்ட்டோட வேல்யூ எவ்வளோ உங்களுக்கு? 2000 வரும். தென் இவரோட இன்கம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ 20 பார்ட்டோட வேல்யூ என்ன வரும்? 20 இன்ட்டு 2 20 இன்ட்டு 2000 20 இன்ட்டு 2000 உங்களுக்கு என்ன வரும்? 40,000. ஓகேயா? ஸோ அப்போ அவரோட இன்கம் எவ்வளோ இருக்குது? மாதம் 40,000 வரும். ரைட். அடுத்த கேள்வி, X has planned his expenditure as follows: 30% of salary for house rent, 25% for food, 15% for medical expenditure, and 16% for others. If he can save 42,000 every month, then his monthly salary is. Okay. X has planned his expenditure as follows. ஸோ ஒரு செலவை வந்து பிரிக்கிறார். யார்? எக்ஸு.
எப்படி செலவு பிரிக்கிறாரு? ₹100 வாங்குறாரு. ஓகேங்களா? இப்போ ₹100 ஒரு சம்பளமா வாங்குறாருன்னா, அதுல வந்து 30% சேலரி வந்து எதுக்கு யூஸ் பண்ணிடுறாரு? ரென்ட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ, அப்போ ரென்ட்டுக்கு எவ்வளோ? ₹30 குடுத்துடுறாரு. ஒரு ₹100லையும் ₹30 குடுத்துடுறாரு. ரைட். அடுத்தது ஃபுட்டுக்கு எவ்வளோ? ₹30 வந்து ரென்ட் வாடகைக்கு குடுத்துடுறாரு. வீட்டு வாடகைக்கு. அதுல 25% சாப்பாட்டுக்கு. 25% சாப்பாடு உணவுக்கு குடுத்துடுறாரு. ஸோ, அப்போ ஃபுட்டுக்கு அவர் எவ்வளோ செலவு பண்றாரு? ₹25 செலவு பண்றாரு. ஓகேங்களா? எவ்ரி ₹100ல இருந்து ஃபுட்டுக்குன்னு அவரு ₹25 செலவு பண்ணிருவார். ஓகே. தென் 15% மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர். மருந்து செலவுக்காக அவர் என்ன பண்றாரு? ₹15 எடுத்து வைக்கிறாரு. மெடிக்கல் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்காக ₹15 ஒரு ₹100 ஓகே. 16% ஃபார் அதர்ஸ். மற்றவங்களுக்கு வந்து அவர் வந்து செலவு பண்ணணும் இல்லையா? ஸோ அதர்ஸ்க்கு 16% எடுத்து வச்சிருக்காரு. அதாவது ₹100லேருந்து ₹16 எடுத்து வச்சிடுறாரு. ஓகே. இஃப் ஹி சேவ்ஸ் 42,000 எவ்ரி மந்த் தென் இஸ் மந்த்லி சேலரி இஸ். இதெல்லாம் போக அவர் சேவிங்ஸும் வச்சுக்கிறாரு. எவ்வளோ வச்சுக்கிறாரு சேவிங்ஸு? 42,000 வச்சுக்கிறாரு. சேவிங்ஸ் வந்து 42,000. இங்கே வந்து நம்பர் வந்து ரூபாயில் கொடுத்துருக்காங்க. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சேவிங்ஸோடைய பர்சன்டேஜ் நமக்கு எவ்வளோன்னு தெரியாது இல்லையா? அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். எப்படி கண்டுபிடிக்கணும் பர்சன்டேஜ்? இப்போ ரெண்ட்டு, ஃபுட்டு, மெடிக்கல்லு, அதர்ஸ் இது எல்லாமே எது கீழே வந்துடும்னா எக்ஸ்பெண்டிச்சர் கீழே வந்துடும். இது எல்லாமே எது கீழே வந்துடும்? எக்ஸ்பெண்டிச்சர் கீழே. நான் சொன்ன மாதிரி ரெண்டு தான். ஒன்று எக்ஸ்பெண்டிச்சர், இன்னொன்று சேவிங்ஸ். இது எல்லாமே எக்ஸ்பெண்டிச்சர் கீழே வந்துருச்சுன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். இது எல்லாமே எக்ஸ்பெண்டிச்சரில் போட்டுருங்க தூக்கி. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ வந்துடும்? எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ? 30 + 25 + 15 + 16. ஸோ 30 + 25 55, 65, 75, 75, 85, 86. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு 86 பர்சன்டேஜ் வந்து எவ்ரி ₹100 மொத்தமாக அவர் எவ்வளோ செலவு பண்ணிடுவார்? 86 செலவு பண்ணிடுவார். அப்போ எவ்வளோ சேவ் பண்ணுவார்? கேட்டிங்கன்னா 100 மைனஸ் எவ்வளோ செலவு பண்ணுறாரு? 86 செலவு பண்ணுறாரு இல்லையா? ஸோ அப்போ 14 தான் இவர் என்ன பண்ணுறாரு? சேவ் பண்ணுறாரு. ஸோ எவ்ரி 100ல் இவர் செலவு பண்ணுறது 86னா ரிமைனிங் உள்ளது தான் சேவிங்ஸ். ஸோ அந்த ரிமைனிங் உள்ளது தான் 14. ஸோ அப்போ 14 தான் உங்களுக்கு எவ்வளோ? 42,000. ஓகேங்களா? 14 தான் எவ்வளோ? 42,000. ஸோ அப்போ என்ன மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க இதில்? 14 இன்ட்டு 3,000 தான் உங்களுக்கு என்னன்னு வருது? 42,000 வரும். 14 இன்ட்டு 3 42 இல்லையா? ஸோ அப்போ 42,000 வரணும்னா இன்ட்டு 3,000 பண்ணணும். ஸோ அப்போ அதே மாதிரி அவரோட மந்த்லி சேலரி 100 இருக்குது. அப்போ அதையும் நான் என்ன பண்ணணும்? இன்ட்டு 3,000. ஸோ இன்ட்டு 3,000 பண்ணும்போது எனக்கு என்ன கிடைச்சிடும்? அவரோட ஒரிஜினல் மந்த்லி சேலரி கிடைச்சிடும். ஒரிஜினல் மந்த்லி சேலரி எவ்வளோ? 3,000 இன்ட்டு 100 இஸ் 3 lakhs. ஓகேங்களா? 3 lakhs அவருடைய மந்த்லி இன்கம். அதாவது ஆப்ஷன் 2 புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? ரெண்ட்டு, ஃபுட்டு, மெடிக்கல்லு, மற்றவங்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாரு கண்டுபிடிக்கிறோம் 100%. அது எல்லாத்தையும் எது கீழே போடுறோம்? எக்ஸ்பெண்டிச்சர் கீழே போடுறோம். அப்போ ரிமைனிங் இருக்கிறதா என்னது? சேவிங்ஸ். எவ்வளோ செலவு பண்ணுறாரு? 86 செலவு பண்ணிடுறாரு. ஸோ அப்போ ரிமைனிங் வந்து எவ்வளோ இருக்கும்? 100ல் 86 போயிடுச்சுன்னா 14 இருக்கும். அதுதான் அவர் சேவ் பண்ணுறாரு. அந்த சேவ் பண்ணுற அமௌண்ட் தான் என்னன்னு சொல்கிறாங்க? 42,000 சொல்கிறாங்க. ஓகேங்களா? அந்த 42,000 14ஓட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இன்ட்டு 3,000 பண்ணியிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? 100 இன்ட்டு 3,000 பண்ணிங்கன்னா எனக்கு சேலரி கிடைச்சிரும். ஓகேங்களா? ரைட். அடுத்தது Shivam salary is 12,000 per month. He spends 4,000 on house rent, 1,500 on bills, and the rest of the amount is his monthly savings. And find his savings in a year. If in a month of his birthday, he spent all his monthly savings on birthday celebration. ஓகே. இப்போ இவரோட கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவம் இருக்காரு. அவர் வந்து மாதம் மாதம் வாங்குற சேலரியில் சிலதை செலவு பண்ணிட்டு சிலதை சேர்த்து வச்சுக்கிறாரு. ஓகேங்களா? சில செலவு பண்ணுறாரு, சில சேர்த்து வைக்கிறாரு. இந்த சேர்த்து வச்சிருக்காரு இல்லையா? இது வந்து 12 மாதம் இவர் சேர்த்து வச்சுக்கிறாரு. ஒரு வருஷத்துல 12 மாதம் வரும்னா அந்த 12 மாதம் சேர்த்து வச்சிருந்துட்டு அடுத்த வருஷம் இதே மாதம் வருது. இப்போ அக்டோபர் மாதம் வருது. அக்டோபர் மாதம் அவரோட பிறந்த நாள்னா அடுத்த அக்டோபர், இந்த அக்டோபர்லேருந்து அடுத்த அக்டோபர் வரைக்கும் அவரோட சேர்த்து வச்சுக்கிற பணத்தை என்ன பண்ணிடுறாரு? பர்த்டேக்காக செலவு பண்ணிடுறாரு. பார்ட்டியோ இல்லை வந்து ஏதோ ஒரு அக்கேஷன் மாதிரி பிளான் பண்ணி அதை வந்து எல்லாருக்கும் ஸ்பெண்ட் பண்ணிடுறாரு. செலிப்ரேஷனில் ஸ்பெண்ட் பண்ணிடுறாரு. ஸோ அவர் எவ்வளோ செலவு பண்ணுறாரு? அதாவது எவ்வளோ சேர்த்து வச்சிருக்காரு? இந்த அக்டோபர்லேருந்து அடுத்த அக்டோபர் வரைக்கும் எவ்வளோ சேர்த்து வச்சிருக்காரு? அந்த செலிப்ரேஷனுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கார் அப்படின்றதான் இப்போ இவங்க கேட்குறாங்க. ஓகேங்களா? ரைட். ஃபஸ்ட்டு சிவமோட சேலரி எவ்வளோ? 12,000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு. ஓகேங்களா?
இதில் 4000 ரூபாய் அவர் ரெண்ட்டு கொடுத்துட்றாரு, வாடகை, வீட்டு வாடகையே எவ்வளோ கொடுத்துட்றாரு, 4000 ரூபாய் கொடுத்துட்றாரு. தென் 1500 ரூபாய் பில், 4000 ரூபாய் வீட்டு வாடகை, 1500 ரூபாய் பில் கட்டிடுறாரு. ஸோ அப்போ பில்ஸ் எவ்வளோ, 1500. ஸோ அப்போ எவ்வளோ சேவ் பண்ணியிருப்பாரு, மிச்சம் உள்ளது எல்லாத்தையும் சேவ் பண்ணியிருப்பாரு. இது ரெண்டும் எக்ஸ்பெண்டிச்சரில் வந்துடும் இல்லையா, என்ன தான் செலவு பண்ணாலும் அது எக்ஸ்பெண்டிச்சர் கீழே வந்துடும். ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் எது கீழே போட்டுடலாம், எக்ஸ்பெண்டிச்சர் கீழே போட்டுடலாம். எக்ஸ்பெண்டிச்சர் அப்போ டோட்டலாக எவ்வளோன்னு பாருங்கள், 4000 + 1500. ஸோ உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ, 5500 செலவு பண்ணியிருக்காரு. அப்போ எவ்வளோ சேவ் பண்ணியிருப்பாரு, 12000 - 5500 இவங்களுக்கு சேவ் பண்ணியிருப்பார். ஸோ எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கலாம், 6500 சேவ் பண்ணியிருப்பார். ஓகேங்களா, ஒரு மாதமே எவ்வளோ சேவ் பண்ணுறாரு, 6500 ருபீஸாக சேவ் பண்ணுறாரு. ஓகேங்களா, ருபீஸ் இது. ஸோ 6500 ருபீஸ் சேவ் பண்ணுறாரு. ஓகே, இதை ஒரு வருஷம் ஃபுல்லாக சேவ் பண்ணுறாரு. இங்கே பாருங்கள், இன் இயர், அதாவது ஒரு ஆண்டுக்கு மாதாந்திர சேமிப்புன்னு சொல்கிறாங்க முழுவதையும். அவரது பிறந்தநாளில் அவர் தனது மாதாந்திர சேமிப்பு முழுவதையும் பிறந்தநாள் கொண்டாடுறதுக்காக செலவிட்டால் ஒரு வருடத்துக்கு, ஸோ ஒரு வருஷம் ஃபுல்லாக சேவ் பண்ணுறாரு. ஸோ ஒரு மாதத்துக்கு 6500 ரூபானா 1 இயருக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 1 இயருக்கு எவ்வளோ மாதம் இருக்கும், 12 மாதம் இருக்கும். ஸோ 12 months இன்ட்டு ஒரு மாதத்துக்கு 6500. ஸோ 12 × 6500, 2 × 6500 13 வரும். ஸோ 13 × 6 78. ஸோ அப்போ 78,000. இதுதான் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு வருஷத்துக்கு சேவ் பண்ணுற அமௌண்ட். ஒரு வருஷத்துக்கு சேவ் பண்ணுற அமௌண்ட் எவ்வளோ, 78,000 ரூபாய் சேவ் பண்ணுறாரு. அந்த 78,000 ரூபாய் என்ன பண்ணிடுறாரு, பர்த்டேக்காக செலவு பண்ணிடுவார் அடுத்த பர்த்டே வரும்போது. ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கேள்வி. ஸோ ஆப்ஷன் 2 தான் உங்களுடைய ஆன்சர். ஃபஸ்ட்டு எவ்வளோ சேவ் பண்ணுறாருன்னு பாருங்கள், அதுக்கப்புறம் அந்த சேவிங்ஸை வச்சு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ சேவிங்ஸ்னு பாருங்கள். அந்த சேவிங்ஸை என்ன பண்ணுறாரு, பர்த்டேக்காக செலவு பண்ணுறாரு. இப்போ இதே மாதிரி ஒரு கேள்வி ஒன்று இருக்குது, நீங்கள் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். அடுத்த கேள்வி ஆன்சர் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மஞ்சித் salary is 10,000 per month. He spent 6,000 on his house rent and 3,000 on his bills, and the rest of the amount is his monthly savings. Find all his savings in a year. If in a month of his birthday he spent all of his monthly savings on birthday celebrations. ஸோ இதே தான் கேஸ். அங்கே யார் பேர் போட்டிருக்கோம், சிவம் பேர் போட்டிருக்கோம், இங்கே வந்து மஞ்சித் போட்டிருக்கோம். அதே கேள்வி தான், அதே பேட்டர்னில் உள்ள கேள்வி தான். சால்வ் பண்ணி ஆன்சர் என்னன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த கேள்வி, அதுவுமே இதே சேம் டைப் இல்லையா, அன்வர் salary is 11,000 per month. ஓகே, இதை நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். நீங்கள் ஆல்ரெடி பாஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணுங்கள். அன்வர் salary is 11,000 per month. ஓகே, 11,000 சேலரியாக வாங்குறாரு. அதில் வந்து 6,000 ஹவுஸ் ரெண்ட் கொடுத்துட்றாரு. திரும்ப கவனிங்க, 6,000 ஹவுஸ் ரெண்ட்டாக கொடுத்துட்றாரு. தென் 3,000 ஆன் பில்ஸ். ஸோ அப்போ பில்க்கு 3,000 கொடுத்துட்றாரு. திரும்ப மிச்சம் எல்லாத்தையும் சேவ் பண்ணிடுவார். ஓகேங்களா, சேவிங்ஸில் போட்டுருவார். ஸோ இது 6,000, இது 3,000, டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ வந்துடும், இதுவே 9,000 வந்துடும். ஸோ 11,000 9,000 போயிடுச்சுன்னா ரிமைனிங் உங்களுக்கு எவ்வளோ இருக்க போகுது, ரிமைனிங் 2,000 இருக்க போகுது. ஓகேங்களா, இது வந்து ஒரு மாதத்துக்கு. இது வந்து வருஷம் ஃபுல்லாக பண்ணுறாருன்னா அப்போ 1 இயருக்கு எவ்வளோன்னு பாருங்கள். 1 இயருக்கு 12 × 2,000. ஸோ 12 × 2,000 உங்களுக்கு என்ன வரும், 24,000. ஸோ 24,000 அவர் என்ன பண்ணுறாரு, மொத்தமாக ஒரு வருஷத்துக்கு சேவ் பண்ணுறாரு. அதை அடுத்துமே பர்த்டேக்காக செலவு பண்ணிடுறாரு. ஓகேங்களா, இவ்வளோ தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 2 தான் உங்களுடைய ஆன்சர். ரைட், அடுத்த கேள்வி. ஸோ சிமிலர் கேள்வி தான் இருக்குது. இதையுமே நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். பிடிஎஃப்பில் உங்களுக்கு சொல்யூஷனோட நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பிடிஎஃப் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். டெலிகிராம் சேனல் இருக்கு இல்லையா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூடியூப்பில் வரும்போது உங்களுக்கு பிடிஎஃப்பும் வரும். அந்த பிடிஎஃப் நோட்ஸில் உங்களுக்கு நான் ஆன்சர்ஸ்லாம் கொடுக்குறேன். சால்வ் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் சால்வ் பண்ணி பாருங்கள், கமெண்ட்டில் போடுங்க. தென் ஆன்சர் உங்களுக்கு ஆப்ஷன் உங்களுக்கு நான் மார்க் பண்ணியே உங்களுக்கு பிடிஎஃப் கொடுக்குறேன். ஓகே, ரைட். அடுத்த கேள்வி, அடுத்த டைப். A man spends 76% of his monthly salary on the rent of his house. If every month he also spends 627 on his conveyance and 3,947 on his grocery and saves the remaining 712, his monthly salary is. ஓகே, ஒரு மாதத்துக்கு ஒரு மனுஷன் அந்த 76% ஒரு சேலரியை செலவு பண்ணிடுறாரு. எதுக்கு செலவு பண்ணுறாரு, ரெண்ட்டுக்காக செலவு பண்ணிடுறாரு. 100 ரூபாய் வாங்குறாருன்னா அதில் ரெண்ட்டுக்கு எவ்வளோ கொடுத்துட்றாரு, வாடகையாக 76 ரூபாயை கொடுத்துருவார். 76% of his monthly salary on the rent of his house. If every month he also spends 627 on his conveyance and 3,947 on his grocery, ஓகேங்களா, saves the remaining 712. ஓகே, தென் இவர் என்ன பண்ணுறாரு, கன்வேயன்ஸ்க்குன்னு. ஓகேங்களா, கன்வேயன்ஸ்னால் ஒரு போகிற வரத்துக்கு
போக்குவரத்துக்காக என்ன பண்ணுறாரு, செலவு பண்ணுறாரு. கன்வேயன்ஸ் வந்து எவ்வளோ சொல்கிறாங்க, 627 ரூபா. ஓகேங்களா. தென் இவர் கிராசரி, அதாவது மளிகை சாமான் வாங்குறதுக்கு பொருட்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாரு, 3947 ரூபா செலவு பண்ணுறாரு. ரூபா, இது ரூபா, இதுவுமே ரூபா உங்களுக்கு. இதெல்லாம் ரூபா கிடையாது. 76 100ன்றது ரூபா கிடையாது. ஸோ நல்லா கவனமாக பாருங்கள். தென் சேவ்ஸ் ரிமைனிங் 712. ஸோ அப்போ இது தாண்டி அவர் எவ்வளோ சேவ் பண்ணுறாரு, அவர் எவ்வளோ சேவ் பண்ணுறாருன்னா 712 ரூபா சேவ் பண்ணுறாரு. இதுவுமே ரூபாவில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ரைட். இப்போது இவர் மொத்தமாக வந்து 76% ரெண்ட்டு, 100% சேலரி வாங்குறாருன்னா அதில் 76% ரெண்ட்டு, மற்றது கன்வீனியன்ஸு, கிராசரி, சேவிங்ஸ்னு போயிடுச்சு இல்லையா. ஸோ அப்போ ரெண்ட்டு தவிர மிச்சம் உள்ள மூணுத்துக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் செலவு பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம். ரெண்ட்டை தவிர இந்த மூணுத்துக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் செலவு பண்ணியிருப்பாருன்னா 100 - 76 செலவு பண்ணியிருப்பார். கரெக்டாக 100% - 76 தான் இந்த மூணுத்துக்கான டோட்டல் வரும் இல்லையா. அதாவது 24% தான் இந்த மூணுத்தையும் சேர்த்தா வரும். கரெக்டாக. ஸோ அப்போ இந்த 24% இந்த மூணுத்தையும் சேர்த்தான்னா 627 ரூபா ப்ளஸ் 3947 ரூபா ப்ளஸ் 712 ரூபா. ஸோ இந்த மூணுத்தையும் கூட்டினா உங்களுக்கு வர்ற வேல்யூ எவ்வளோ பர்சன்டேஜ், உங்களுக்கு 24%. அதான் இதில் கீனா முக்கியமான விஷயம், சால்வ் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு விஷயம். எப்படி இதை கண்டுபிடிக்கலாம்னா 100%லேருந்து 76 ரெண்ட் கொடுக்குறாரு, மற்ற உள்ளதுக்கு எல்லாத்துக்கும் ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரூபாய்க்கும் பர்சன்டேஜுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் கொண்டு வரணுன்றதுக்காக தான் நம்ம இப்படி எடுத்திருக்கோம். ஸோ அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 627 ப்ளஸ் 712, 627 ப்ளஸ் 712 உங்களுக்கு 1339. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1339 வரும். ப்ளஸ் 3947 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 6178, தென் 912, 1 4 5. ஸோ அப்போ 5286 தான் உங்களுக்கு என்னது, 24% இல்லையா. 5286 உங்களுக்கு எவ்வளோ, 24%. ஸோ நான் கண்டுபிடிக்க வேண்டியது எவ்வளோ பர்சன்டேஜ், மந்த்லி சேலரி கேட்குறாங்க. மந்த்லி சேலரின்றது எவ்வளோ, 100%. ஸோ அப்போ 100%ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கலாம், 5286 டிவைடட் பை 24 இன்டூ 100. ஓகேங்களா. ஸோ அப்போ கேன்சல் பண்ணுங்கள். 12 2, 26 2, 43. தென் திரும்ப 2ஆல் கேன்சல் பண்ணலாம். 6 2 13. ஓகே, 2ஆல் பண்ண முடியாது இல்லையா. ஸோ கேன் யூஸ் 3ஆல் எடுத்துக்கலாம். 4 3 8 3 24 2 8 3 24 1. ஸோ 881/4 டேரெக்டாக கேன்சல் பண்ணிடலாம். 2 4 2 4 1/4 இருக்கும். ரிமைண்டர் வந்து 1 இல்லையா. ஸோ 1 டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 0.25. ஸோ அப்போ 220.25 வந்து 1 பார்ட்டோடைய வேல்யூ. எவ்வளோ வேல்யூ, 1 பார்ட்டோட வேல்யூ 220.25. இந்த 220.25 நான் என்ன பண்ண போகிறேன், 100% கண்டுபிடிக்கணும். இன்டூ 220.25 மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ அதை மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன வந்துடும், 22025 வந்துடும். 22025 அதான் உங்களோட ஆன்சர். அதாவது ஆப்ஷன் 4 தான் உங்களோட ஆன்சர், 22025. ஓகேங்களா. அதாவது 5286 ரூபா மொத்தமாக ஒரு சேவிங்ஸ், கிராசரி, கன்வேயன்ஸ் இந்த மூணுத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிறாரு. இந்த கன்வேயன்ஸு, கிராசரி, சேவிங்ஸ் இந்த மூணுத்துக்கும் அவர் எவ்வளோ செலவு பண்ணுறாரு, 5286 ரூபா. அதுதான் எவ்வளோ பர்சன்டேஜாக பார்த்தீங்கன்னா 24%. ஏன்னா ரெண்ட் 76 போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிறது 24 இல்லையா. ஸோ அப்போது இந்த 24% தான் இந்த கன்வேயன்ஸ் ப்ளஸ் கிராசரி ப்ளஸ் சேவிங்ஸ், இது மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா தான் அந்த நம்பர் வருது. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், 1% கண்டுபிடிக்கிறோம். அதுதான் உங்களுக்கு எவ்வளோ, 220.25. இந்த 1% வச்சு 100% கண்டுபிடிக்கணும்னா இன்டூ 100 சிம்பிளாக பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா. மந்த்லி சேலரி. ரைட். அடுத்த கேள்வி, a man spends 30% of his monthly salary on his house rent. If every month he also spends 755 on conveyance, 8481 on grocery, and saves the remaining 715 on his monthly salary. Yes. அதாவது ஒரு மேன் வந்து 30% ஆஃப் சேலரியை ஹவுஸ் ரெண்ட்டுக்கு செலவு பண்ணுறாரு. ஓகேயா. 30% ஆஃப் மந்த்லி சேலரி ஆன் ஹவுஸ் ரெண்ட். ஸோ 100 rupees வாங்குறாரு அப்படின்னா 100 rupeesல ஒரு 30 rupees எதுக்கு செலவு பண்ணிடுறாரு, ரெண்ட்டுக்காக செலவு பண்ணிடுறாரு.
தென் எவ்ரி மந்த் ஆல்சோ ஸ்பெண்ட்ஸ் 751 ஆன் கன்வேயன்ஸ். ஸோ கன்வேயன்ஸ்க்கு ஸ்பெண்ட்ஸ் 751 rupees. தென் அதே மாதிரி கிராசரிக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாரு, மளிகை சாமானுக்கு 8481 rupees செலவு பண்ணுறாரு. தென் சேவ்ஸ் ரிமைனிங் 715. ஸோ சேவிங்ஸ் எவ்வளோ பண்ணுறாரு, 715 rupees. ஓகேங்களா. ஸோ அப்போ இது மூணுத்தையும் நம்ம தனியாக எடுத்து ஆட் பண்ண போகிறோம். இது மூணுத்தையும் தனியாக எடுத்து ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இது மூணுத்தையும் தனியாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜாக கிடைக்கும், இது வந்து 30% அப்படின்னா ரிமைனிங் உள்ளது என்ன இருக்கும் உங்களுக்கு, இது 70% இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த 70% வேல்யூ கண்டுபிடிப்போம். 71 + 715 + 8481. ஸோ 7 14 1 15 19 1. ஸோ 9947. 9947ன்றது 70%. ஸோ இதை 70% வச்சுக்கலாம், இல்லை 7 வச்சுக்கலாம். இதை 7 வச்சுட்டிங்கன்னா இது 3 வச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்போ 1% வேல்யூ என்ன வரும், டிவைட் பை 70. ஸோ டிவைட் பை 70 பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 177. ஸோ ரிமைண்டர் 2. 4 7 28 1 2 1. ஸோ அப்போ ரிமைண்டர் உங்களுக்கு என்ன வருது, டிவைட் பை 70 இல்லையா. ஸோ அப்போ 0.1ன்னு வரும். ஸோ 142.1. ஸோ இப்போ அவங்களோட மந்த்லி சேலரி கேட்குறாங்க, மாதாந்திர சம்பளம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ 100%ன்றதா மாதாந்திர சம்பளம் போது 1% 142.1 எடுத்து இன்டூ 100 பண்ணிட்டீங்க அப்படின்னா 14210. இதுதான் அவருடைய மாதாந்திர சம்பளம். 14210. அதாவது ஆப்ஷன் 3 தான் உங்களுடைய மாதாந்திர சம்பளமாக இருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போன ப்ராப்ளம்னு புரியலன்னா இந்த ப்ராப்ளம் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லையா, சால்வ் பண்ணுங்கள். அதோட ஆன்சர் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா. அடுத்த கேள்வி இதே டைப்பில் இருக்குது, இதையுமே சால்வ் பண்ணி பாருங்கள். ரைட். இன்கம் ஆஃப் ராமன் இஸ் 77,000. இது வந்து டிஃப்ரெண்ட் டைப். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணுவோம். இன்கம் ஆஃப் ராமன் இஸ் 77,600. He saves 13% of his income. Then income increases by 50% and expenditure increases by 50%. Then the savings will be. Okay, income of Raman 77,600. ஓகேங்களா. ஸோ இவர் வந்து இன்கம்மாக எவ்வளோ வாங்குறாருன்னா 77,600 வாங்குறாரு. இது வந்து இன்கம். இப்போ he saves 13% of his income. ஓகேங்களா. இது வந்து இவரோட இன்கம். இதுலேருந்து இவர் வந்து 13% வந்து சேவ் பண்ணுறாரு. அப்போ எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாருன்றது மிச்சம் உள்ள அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ சேவிங்ஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ஸோ இன்கம் வந்து 100% இருக்கும்போது 1%ஓட வேல்யூ உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ 776 டிவைடட் பை 100 பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்துடும், 1%ஓட வேல்யூ உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ அப்போ 1% வேல்யூ எவ்வளோ உங்களுக்கு 776 வரும். ஏன்னா அந்த 0 கேன்சல் பண்ணிங்கன்னா அது 776 வந்துடும். இது வந்து 1%ஓட வேல்யூ. இப்போ நமக்கு தேவை சேவிங்ஸ். ஸோ சேவிங்ஸ் எவ்வளோ, 13%. ஸோ 776 into 13. ஸோ 7760 plus 3 into 776. 18 1 22 2 22 23. ஸோ அப்போது 8 9 0 1 0 வருதா, 6 + 2 8. ஸோ அப்போ 10088. இதுதான் அவருடைய சேவிங்ஸ். அதாவது 13% அவர் சேவ் பண்ணுறாருன்னு போடுறாங்க. ஸோ அப்போது 10088 சேவ் பண்ணுறாரு. ஒரு அமௌண்ட் ஒரு 77,600லையும் he saves 10,088 rupees. ஓகே. இதுலேருந்து இவரோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க 50%. அடுத்த வருஷம் இவரோட இன்கம் 50% ஏறிடுச்சு, இவரோட எக்ஸ்பெண்டிச்சரும் 50% ஏறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவரோட சேவிங்ஸ் என்னவா மாறும்னு கேட்குறாங்க. ஓகே. இப்போது இன்கம் வந்து 100 ரூபாயாக இருந்துச்சு இந்த வருஷம். அடுத்த வருஷம் 100 வந்து +50 ஆயிடுச்சு அப்படின்னா 50% இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்துடும், 180 மாறும். கரெக்டாக. தென் இன்கம் இவ்வளோ இருக்குது. எக்ஸ்பெண்டிச்சர் போன வருஷம் எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர்னு பார்ப்போம். போன வருஷம் சேவிங்ஸ் எவ்வளோ சொல்கிறாங்க, இது வந்து இன்கம். ஓகேங்களா. தென் இது வந்து எக்ஸ்பெண்டிச்சர். போன வருஷம் எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர், 13%. சாரி, சேவிங்ஸ் வந்து 13%. ஸோ அப்போ சேவிங்ஸ் 13%. ரிமைனிங் உள்ள
100லேருந்து 13 போயிடுச்சுன்னா உங்களுக்கு ரிமைனிங் வந்து 87 இருக்கும் இல்லையா, அது வந்து எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸ்பெண்டிச்சரும் 50% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் 50% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கும், 87லேருந்து 50% கூட்டணும். ஸோ அப்போ 87 இன்ட்டு 1.5 போடலாம். இல்லைனா வந்து இதோடைய 1/2 கண்டுபிடிக்கலாம். 1/2 கண்டுபிடிச்சி திரும்ப 87ஓட ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு பேசாமல் 3/2ன்னு போட்டுடலாம் 1.5ன்றது பதிலாக. ஸோ இதை கேன்சல் பண்ணுங்கள், 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 to 8, 3 to 6.5. ஸோ அப்போ இந்த 43.5 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும், 5 3 15 1 9 10 1 3. ஸோ அப்போ 130.5 வந்திருக்கு. இன்கம் 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எக்ஸ்பெண்டிச்சர் 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ ரிமைனிங் உள்ளது தான் உங்களுக்கு சேவிங்ஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ சேவிங்ஸ் என்னவா மாறி இருக்கு, 150 minus 130.5, அதாவது 19.5. இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணணும், அதாவது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 150 வரணும். புரிஞ்சுதா? அதே மாதிரி தான் இங்கேயும் 87 13 ஆட் பண்ணும்போது எனக்கு 100 வரணும். ஓகே, இப்போது இந்த மாதிரி இருக்குது அப்படின்றப்போ எனக்கு சேவிங்ஸ் என்னவா மாறி இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ முன்னாடி சேவிங்ஸ் எவ்வளோ இருந்துச்சு, 10,088 இருந்துச்சு. இப்போ 19.5 இருக்குது. ஸோ அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு, இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ், உங்களுக்கு 6.5 பார்ட்ஸ் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா, 6.5 பார்ட் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ இது வந்து 13 பார்ட்ஸ்னால் உங்களுக்கு 6.5 எவ்வளோ, இதோடைய பாதி இல்லையா. இது உங்களுக்கு 13 பார்ட்ஸ், 13% 13 பார்ட்ஸ். ஸோ அப்போ 6.5 எவ்வளோ, 13% உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 100,088 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 6.5% உங்களுக்கு எவ்வளோ, இதோடைய ஹாஃப். ஏன்னா இங்கே வந்து டிவைட் பை 2, அப்போ இங்கேயுமே என்ன பண்ணிக்கலாம், டிவைட் பை 2. ஸோ அப்போ 5044. இது இன்க்ரீஸாக டிக்ரீஸான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்னது, இன்க்ரீஸ் தான் வரும் இல்லையா. எப்படி இன்க்ரீஸ் வரும், 13 வந்து 19.5 மாறி இருக்கு. ஸோ அப்போ ப்ளஸ் 6.5 கூடி இருக்கு. ஸோ அப்போ என்ன வரும், இன்க்ரீஸ் பை 5044. ஓகேங்களா, டிக்ரீஸ் கிடையாது, இன்க்ரீஸ். ஓகே, இந்த கேள்வி எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அடுத்த செட்டு, the ratio of incomes of Seema and Darshan is 4:3. They save 15,000 and 9,000 respectively. The ratio of their expenditures is 16:17. Then what is the total expenditure of Seema and Darshan? சீமாவும் தர்ஷனும் வருமான விகிதம் வந்து 4:3 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ சீமா தர்ஷன் வருமான விகிதம் 4:3. இது வந்து இன்கம் வருமானம். தென் அவர்களின் செலவு விகிதம் 16:17. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் 16:17. சேவிங்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 15,000 9,000, 15,000 9,000 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ரைட். இப்போ இதை ஷார்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இவங்களோட டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க. யாரோடது, சீமான் தர்ஷனோட டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், மொத்தம் செலவு எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஷார்ட்டாக பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த ரேஷியோஸ் இருக்கு இல்லையா, 4 3 16 9, இந்த ரேஷியோஸ் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளை அண்ட் தென் ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ். அதாவது இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு கவனிங்க, 4 into 17 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 4 into 17 பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும், 68. அதே மாதிரி 3 into 16 48. அடுத்தது 4 into 17 பண்ணியாச்சு, 3 into 16 பண்ணியாச்சு. அதே மாதிரி 16 into 9 பண்ணுங்க. 16 into 9,000, 16 into 9,000 144. தென் 000 ஆட் பண்ணிக்கலாம். தென் அதே மாதிரி 17 into 15, 17 into 15 2,55,000 வரும். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச கிராஸ் மல்டிப்ளை பண்ணதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க. 4 into 17க்கும் 3 into 16க்கும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிக்கான டிஃப்ரென்ஸ் 68 minus 48. டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு என்ன வரும், 20. அதே மாதிரி 16 into 9 17 into 15,000, இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 111,000 வரும். ஓகே, இப்போ இந்த 20 பார்ட்ஸ் தான் 111,000. ஸோ அப்போ 1 பார்ட்டோடைய வேல்யூ எவ்வளோ இருக்கும், டிவைட் பை 20. டிவைட் பை 20 பண்ணும்போது இந்த 0 கேன்சல் ஆகணும். ஸோ 2ஆல் டிவைட் பண்ண போகிறீங்க, 5550. ஸோ அப்போ அந்த 1 பார்ட் வேல்யூ எவ்வளோ, 5550. ஸோ அப்போ டோட்டல் இன்கம் நம்ம கேல்குலேட் பண்ணலாம். டோட்டல் இன்கம் எவ்வளோ, 4 பார்ட்ஸ் ப்ளஸ் 3 பார்ட்ஸ். ஸோ டோட்டல் இன்கம் எவ்வளோ, டோட்டல் இன்கம் எவ்வளோ, 4 பார்ட்ஸ் ப்ளஸ் 3 பார்ட்ஸ்
7 parts. So அப்போ 7 into 1 part ஓட வேல்யூ 5550. So 7 into 5550 பண்ணிங்கன்னா 0 5 8 8 3. So 38,850 total income. Total savings எவ்வளோ? Total savings உங்களுக்கு மேலேயே கொடுத்துருப்பாங்க. ஒருத்தரோட சேவிங்ஸ் வந்து 15,000, இன்னொருத்தரோட சேவிங்ஸ் 9,000. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 15,000 ப்ளஸ் 9,000 உங்களுக்கு எவ்வளோ வரும்? 24,000 வரும். 24,000 வரும். இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் உங்களுக்கு என்னது? எக்ஸ்பெண்டிச்சர். ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னது? எக்ஸ்பெண்டிச்சர். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுங்க, ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்க. அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 0 5 8 4 1. ஸோ அப்போ 14,850 அதுதான் உங்களுக்கு டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, புரிஞ்சுதா? ஃபஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை 4 17 15,000. அதே மாதிரி 3 60 9,000 கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அது டிஃபரன்ஸ் எடுக்கிறோம். ஸோ 20 இங்கே ஒரு 11,000 சாரி 1,11,000 வருது. ஸோ அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் வருது இல்லையா? ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் வருது. இந்த 20 பார்ட்ஸ் தான் உங்களுக்கு 1,11,000னா 1 பார்ட்டோட வேல்யூ 5,550 வருது. இது ரெண்டுத்தையும் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? டோட்டல் இன்கம் கேல்குலேட் பண்ணுறோம். டோட்டல் இன்கம் எவ்வளோ? 4 parts plus 3 parts 7 parts. 7 parts-ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் 7 into 5550 38,850 வருது. தென் டோட்டல் சேவிங்ஸ் வந்து ஒருத்தரோட 15,000, இன்னொருத்தரோட 9,000. டோட்டல் சேவிங்ஸ் 24,000. ஸோ இப்போ ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர்? 14,850. அதாவது ஆப்ஷன் 2. ஓகே, அடுத்த கேள்வி. Salaries of X, Y, Z and ratio 10, 20, 20. The increments are 82, 50, 19% are allowed respectively in the salaries. What will be the new ratio of their salaries? Okay, ratio of salaries வந்து X, Y, Z. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? 10, 20, 20. ஓகே, இப்போ ஒருத்தரோட சேலரி ஏற்றுறாங்க. எப்படி ஏற்றுறாங்க? டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் எல்லாம் ஏற்றுறாங்க. அதுக்கு ஏற்றினதுக்கப்புறம் அவங்களோட ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இண்டிவிஜுவலாக ஏற்றுவோம். ஸோ இப்போ இதை 10, 20, 20ன்னு வைக்காமல் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இது இன்ட்டு 10 பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா ஈஸி. 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டா உங்களுக்கு என்ன வந்துடும்? இன்ட்டு 10 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எல்லாத்துலேயுமே ரேஷியோ சேஞ்ச் ஆக போகிறதில்ல. ரேஷியோ சேஞ்ச் ஆக போகிறதில்ல, பட் ஆனால் கேல்குலேஷன் ஈஸியராக இருக்கும். ஸோ ரேஷியோ சேஞ்ச் ஆகும், கேல்குலேஷன் ஈஸியராக வச்சுக்கிறது தான் அந்த 10 மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ 10 இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 100, இங்கே 200, இங்கே ஒரு 200. ஓகேவா? ரைட். இப்போ 100, 200, 200 இருக்குது. ஃபஸ்ட்டு ஒனுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க? 82. எக்ஸுக்கு 82. ஸோ அப்போ ப்ளஸ் 82%. 100லேருந்து 82% ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 100 ப்ளஸ் 82, 82% ஆஃப் 100 வந்து 82 தான். ஸோ அப்போ 182. ஓகேங்களா? தென் இவருக்கு எவ்வளோ ஆட் பண்ணுறாங்க? ஒய்க்கு 50% ஆட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் 50%. ஸோ ப்ளஸ் 50%. 50%ன்றது எப்போவுமே ஹாஃப் வேல்யூ. ஸோ 50% ஹாஃப் வேல்யூனா உங்களுக்கு 200ல் ஹாஃப் எவ்வளோ? 200ல் ஹாஃப் 100. ஸோ அப்போ 200ஓட 100 ஆட் பண்ணும்போது யூ வில் கெட் 300. ஓகேங்களா? ஒய் வில் கெட் 300, எக்ஸ் வில் கெட் 182. ஓகே, அடுத்தது ஜெட்டுக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். ஜெட்டுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க? 19%. ஸோ அப்போ ப்ளஸ் 19%. ஓகே, இப்போ 19% ஆஃப் 200 எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணணும். 19% ஆஃப் 100 எவ்வளோ? 19. 200க்கு இன்ட்டு 2 பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ 38 வரும். ஸோ அப்போ டோட்டலாக 238. ஸோ அப்போ இதுதான் உங்களுடைய நியூ ரேஷியோ. 182, 300, 238. பட் இதை சிம்பிளிஃபை பண்ண முடியும். எஸ், 2ஆல் டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணும்போது 91, இது 150, இது 119. ஸோ அப்போ ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கு பாருங்கள்? 91, 150, 119. ஆப்ஷன் 4 தான் அந்த ஆப்ஷனில் 91, 150, 119 இருக்குது. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? கன்வீனியன்ஸ்க்காக இந்த ரேஷியோவை மல்டிப்ளை பண்ணுறோம் 10ஆல். தென் அங்கேருந்து 82%, 50%, 19% எக்ஸ், ஒய், ஜெட்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறோம். தென் அதோடைய ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம். ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா சிம்பிளிஃபைடாக கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 2ஆல் டிவைட் ஆகுதுன்னா அது எல்லாத்தையும் 2ஆல் டிவைட் பண்ணிடணும். 3ஆல் டிவைட் ஆகுதுன்னா 3ஆல் டிவைட் பண்ணிடணும். ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்கள் எந்த ஆப்ஷனில் மேட்ச் ஆகுதுன்னு. ரைட். அடுத்த கேள்வி. ப்ரெசன்ட் காஸ்ட் ஆஃப் அப்பார்ட்மெண்ட் இஸ் 1,70,000. 1,70,014. Okay, 1,70,014. After a year, its cost increased to 1,93,900. ஸோ இப்போ இந்த காஸ்ட் வந்து என்ன மாறிடுச்சு? 1,93,900
900 மாறிடுச்சு. ஓகேங்களா? 17,000ல இருந்தது 1,93,900 மாறிடுச்சு. The percentage increase of to the nearest integer in the cost of the apartment. ஸோ அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. ஓகே, எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்ன்றதை நம்ம ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம். பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஈக்குவல்ஸ் டு டிஃப்ரென்ஸ் எடுக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? எங்கேருந்து எங்கே மாறி இருக்குன்ற டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். டிவைடட் பை ஒரிஜினல் வேல்யூ. ஒரிஜினல் வேல்யூ ஆர் இனிஷியல் வேல்யூன்னு வச்சுக்கலாம். ஒரிஜினல் வேல்யூ ஆர் இனிஷியல் வேல்யூ இன்டூ 100. இதுதான் உங்களுக்கு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ்க்கு ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா படி ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுக்கணும்? டிஃபரன்ஸ் எடுக்கணும். எதுக்கு டிஃபரன்ஸ்? இந்த ரெண்டு நம்பருக்கு உள்ள டிஃபரன்ஸ் எடுக்கணும். இந்த ரெண்டு நம்பருக்கு உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு எடுத்தீங்க அப்படின்னா அப்படியே சிம்பிளாக சப்ட்ராக்ட் பண்ணுங்க. யூ வில் கெட் 6, then 9 minus 1 8, then 8, then 3, 9 2. So 23,886 rupees வரும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரிஜினல் நம்பரோட கம்பேர் பண்ண போகிறோம். ஒரிஜினல் நம்பர் இங்கே என்னது? 23,886 டிஃப்ரென்ஸ். ஒரிஜினல் நம்பர் எங்கேருந்து இன்க்ரீஸ் ஆச்சு? 17,014லேருந்து தான் இன்க்ரீஸ் ஆச்சு இல்லையா? 170,014லேருந்து தான் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ இன்டூ 100. திஸ் வில் கிவ் யூ த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ். ஓகே, ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணலாம் 2ஆல். 8 2 16 1 5 0 0 7 1 2 1 2 9 4 3. ஸோ 11,943 85,007. ஓகே, 1/18. ஸோ அப்போது அப்ராக்சிமேட்டாக 1/7 வருமா இல்லை? இது அப்ராக்சிமேட்டாக 1/7ன்றது க்ளோசர் டு 14 தான் இருக்க முடியும். ஏன்னா இங்கே எல்லா ஆப்ஷனும் பாருங்கள் ரொம்ப டிஸ்டண்ட்டாக இருக்குது, ரொம்ப தள்ளி தள்ளி இருக்குது. ஸோ அது அப்ராக்சிமேட் வேல்யூ வச்சே நீங்கள் கேல்குலேட் பண்ணலாம். 1 டைம்ஸ் இது 7 டைம்ஸ் பண்ணிங்கன்னா க்ளோஸராக வரும் இல்லையா? 11,943 இன்ட்டு 7 டைம்ஸ் பண்ணி பாருங்கள், க்ளோஸராக வரும். ஸோ 21 2 4 7 28 30 9 7 63 66 1 7 7 7 + 6 13 1. ஸோ 83,601 வருது இல்லையா? ஸோ க்ளோஸராக இருக்குது. 1/7க்கு க்ளோஸராக இருக்குன்றதான் என் பாயிண்ட்டு. ஸோ 1/7 ஃப்ராக்ஷன்ன்றது 14.28 வரும். ஸோ அப்போ ஆன்சர் கண்டிப்பாக வந்து 14 தான் வரும். ஏன்னா இங்கே என்ன பண்ணுறாங்க? நியரஸ்ட் இன்டிஜரோட இது பண்ண சொல்கிறாங்க. அருகாமையில் இருக்கும் எண்ணுக்கு முழுமையாக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ரைட். திஸ் கன்க்ளூட்ஸ் அவர் செகண்ட் வீடியோ ஆஃப் பர்சன்டேஜ். ஸோ பர்சன்டேஜ் சீரீஸில் இன்னும் அடுத்தடுத்த வீடியோ வரும், அதையுமே வாட்ச் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் வீடியோ பேசிக் கொஷின் சால்வ் பண்ணுறது வாட்ச் பண்ணலைன்னா கோ பேக் அண்ட் வாட்ச் த வீடியோ. போய் அந்த வீடியோ பாருங்கள், அதில் கொஞ்சம் பேசிக்கான கொஷின்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் வந்து இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங் சால்வ் பண்ணியிருப்போம். இதே மாதிரி பாப்புலேஷன் எலெக்ஷன் அடுத்தடுத்த வீடியோ வர இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இல்லை ஷார்ட்கட்ஸ் இது புரியல, இல்லை என்ன டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா அதையுமே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க. வில் டிஸ்கஸ். ஏதாவது கொஷின் டவுட்னாலும் யூ கேன் ஷேர் வித் த கொஷின். ஓகே, தென் சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் ப்ளீஸ் ப்ரெஸ் த பெல் ஐக்கான். அதில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இமீடியட்டாக இந்த வீடியோ அப்லோட் ஆனோடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகேவா? தேங்க்யூ ஆல். கீப் லேர்னிங் அண்டில் த நெக்ஸ்ட் ஒன். ஓகே.